ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஹிஸ்டரியில என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்தாஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னா வந்து என்ன, ஸோ அது எங்க ஆரம்பிச்சது, கடைசியில வந்து அது எப்படி முடிஞ்சது, இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ அந்த வரிசையில ஹிஸ்டரியில சிலபஸ்ல நமக்கு ரெண்டாவதா கொடுத்துருக்கக்கூடிய ஒரு டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குப்தர்கள். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம குப்தர்கள் அப்படிங்கிறவங்க வந்து யாரு, சோ இவங்களுடைய ஆட்சியை முதல்ல தொடங்கி வச்சது யாரு, சோ முக்கியமான அரசர்கள்ல யாரு, சோ கடைசியா இந்த அரச வம்சம் வந்து எப்படி வீழ்ச்சியை சந்திச்சது, சோ இத பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இன்னையோட செஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, குப்தர்கள். ஓகேவா? ஸோ நம்ம குப்தர்கள் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மௌரிய சாம்ராஜ்யம் இருக்காங்க இல்லையா, மௌரிய சாம்ராஜ்யம் வந்து இந்தியால வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா பல சிற்றரசர்கள் அங்கங்க வந்து தோன்றி தோன்றி அதுக்கப்புறம் சீக்கிரமாவே வீழ்ச்சி அடைஞ்சு போயிருப்பாங்க. அப்படி மௌரிய சாம்ராஜ்யத்துக்கு அப்புறமா ஒரு ஒரு பேரரசா வந்து வளர்ச்சி அடைஞ்சது வந்து இந்த குப்த சாம்ராஜ்யம் மட்டும்தான். ஓகேவா? இந்தியால மௌரிய சாம்ராஜ்யத்துக்கு அடுத்தபடியா ஒரு பேரரசாக வளர்ச்சி பெற்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த குப்தர்கள் அப்படிங்கிற இவங்களுடைய ஒரு சாம்ராஜ்யம் தான். ஓகேவா? சோ இந்த குப்தர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரகுப்தர் அப்படிங்கிற ஒரு அரசர், அவருடைய ஒரு ஊன்றுகோல்ல தான் இந்த குப்த அரச வம்சம் வந்து ரொம்பவே விரிவடைஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த குப்தர்களுடைய ஆட்சி காலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 ஆண்டு காலம் வந்து இருந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவோம். ஓகே. இப்ப பாருங்க, தொல்லியல் சான்றுகள். இப்போ ஒரு அரச வம்சம் இந்த காலகட்டத்தில இருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் வந்து ஆட்சி பண்ணாங்க. ஓகேவா? சோ அவங்க இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படிங்கறத இப்ப இருக்க நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம், ஏன்னா இது நடந்தது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி. சோ அப்படிப்பட்ட விஷயத்த இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க சார்பா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எவிடன்ஸ். ஓகேவா? அவங்க அந்த காலகட்டத்துல என்ன மாதிரி ஆட்சி பண்ணாங்க, அவங்க யூஸ் பண்ண பொருட்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நமக்கு எவிடன்ஸா கிடைச்சிருக்கு. அதை ஆராய்ச்சி பண்ணி தான் இந்த காலகட்டத்துல இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்ற கன்க்ளூஷனுக்கு நம்ம வரும். அப்படி குப்த சாம்ராஜ்யம் வந்து ஆட்சியில இருக்கும் போது அவங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்னு நமக்கு என்னென்ன எவிடன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து தொல்லியல் சான்றுகள். ஓகேவா? சோ குப்த அரசர்கள் வந்து பாத்தீங்கன்னா தங்கம், வெள்ளி, செப்பு நாணயங்களை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சோ அது எல்லாமே நமக்கு எவிடன்ஸா கிடைச்சிருக்கு. அடுத்து சமுத்திரகுப்தர் அப்படிங்கிற குப்த அரசரை பத்தி அலகாபாத்ல ஒரு தூண் கல்வெட்டு ஒண்ணு வந்து இருக்கு. ஓகேவா? சோ அந்த தூண் கல்வெட்டும் நமக்கு ஒரு எவிடன்ஸா இருக்கு இந்த காலகட்டத்துல குப்தர்கள் ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு. அடுத்தது மெஹருலி இரும்பு தூண் கல்வெட்டு. ஓகேவா? அடுத்தது இரண்டாம் சந்திரகுப்தரின் உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு, இது எல்லாமே இந்த குப்த சாம்ராஜ்யத்தை பத்தி நமக்கு வந்து எவிடன்ஸா வந்து இருக்கு. அடுத்து ஸ்கந்த குப்தரினுடைய பிதாரி தூண் கல்வெட்டு. ஓகேவா? சோ இது ஏன் வந்து அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தர், அதே மாதிரி பிதாரி தூண் கல்வெட்டு ஸ்கந்தகுப்தர் இப்படின்னு ஒரு அரசரை சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த தூண்ல இந்த குறிப்பிட்ட அரசரை பத்தின குறிப்புகள் தான் இருக்குன்னு. ஓகேவா? அப்ப அலகாபாத் தூண் கல்வெட்டு அப்படின்னா அதுல சமுத்திரகுப்தரை பத்தின குறிப்புகள் வந்து இருக்கும். பிதாரி தூண் கல்வெட்டு அப்படின்னா அதுல ஸ்கந்தகுப்தரை பத்தின குறிப்புகள் வந்து இருக்கும். அதே மாதிரி மெஹருலி இரும்பு தூண் கல்வெட்டு யாருடைய காலத்துல அமைக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தனுடைய காலத்துல அமைக்கப்பட்டது. ஓகேவா? அடுத்தது கத்வா பாறை கல்வெட்டு, மதுபான் செப்பு பட்டயம், சோனாபட் செப்பு பட்டயம், நாலந்தா களிமண் முத்திரைகள். ஓகே. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கான எவிடன்ஸ். ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கல்வெட்டுகள் எல்லாமே நமக்கு எவிடன்ஸா இருக்குது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செப்பு பட்டயம். செப்பு பட்டயம் அப்படின்னா வந்து என்ன? ஓகேவா? செப்பு பட்டயம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து இப்ப கரண்டா நம்மளுடைய இடத்தையோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்த நம்ம இன்னொருத்தவங்களுக்கு எழுதி கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுவோம், பேப்பர் டாக்குமெண்ட்டா அதை வந்து பதிவு பண்ணுவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு அந்த காலகட்டத்துல செப்பு பட்டயத்துல வந்து பதிவு பண்ணுவாங்க. ஓகேவா? சோ அதைத்தான் வந்து செப்பு பட்டயம். மன்னர் வந்து இதை வந்து கோவிலுக்கு கொடையா கொடுத்தாரு, மன்னர் வந்து இதை இவங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணுவாங்க செப்பு பட்டயம். சோ இதுதான் வந்து மதுபான் செப்பு பட்டயம், சோனாபட் செப்பு பட்டயம், அந்த காலகட்டத்தில் நடந்த இந்த பரிமாற்றங்கள் பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது நாலந்தா களிமண் முத்திரை பொறிப்பு. ஓகேவா? சோ இது எல்லாமே நமக்கு வந்து எவிடன்ஸா இருக்கு, தொல்லியல் சான்றுகளா வந்து இருக்கு. நெக்ஸ்ட்
சோ அடுத்தது வந்து பாருங்க, இலக்கிய சான்றுகள். ஓகேவா? சோ எப்படி தொல்லியல் சான்றுகள் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமோ, ஓகேவா, இவங்க அந்த அரசர்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு முக்கியமோ, அதே மாதிரி இந்த குப்தர்கள் ஆட்சி காலத்தில் நிறைய இலக்கியங்கள் வந்து எழுதப்பட்டது. சோ இலக்கிய சான்றுகளா என்னென்னன்னா இந்த குப்த வம்சத்தை பத்தி நமக்கு தெரியப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, விஷ்ணு, மத்சய, வாயு, பாகவத புராணங்கள், நாரதனுடைய நீதி சாஸ்திரம். சோ குப்த அரசர்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு பக்தரா இருந்தாங்க. அப்ப விஷ்ணுவுடைய அந்த அவதாரங்கள் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட புராணங்கள், அதாவது விஷ்ணு புராணம், அட்சய புராணம், வாயு புராணம், பாகவத புராணம், இந்த மாதிரி பல புராணங்கள் இவங்களுடைய காலகட்டத்துல இயற்றப்பட்டது. அடுத்தது நாரதனுடைய நீதி சாஸ்திரம். அடுத்தது விசாகதத்தனுடைய தேவி சந்திரகுப்தம், முத்ரா ராட்சசம் அப்படிங்கிற குறிப்புகள். அடுத்தது பாணர்னுடைய ஹர்ஷ சரிதம் அப்படிங்கிற புத்தகம். அடுத்தது காளிதாசனுடைய நாடகங்கள். அடுத்தது இரண்டாம் சந்திரகுப்தனுடைய காலத்துல இந்தியாவுக்கு வந்து ஒரு புத்த பயணி வந்து சீனால இருந்து வந்திருப்பார். அவருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபாகியான் அப்படிங்கிறது. ஓகேவா? இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் போது சீன புத்த துறவியான ஃபாகியான் வந்து பாத்தீங்கன்னா வருகை புரிஞ்சிருப்பாரு. சோ அவர் இங்க என்னென்ன விஷயங்கள்லாம் குப்தர்களை பத்தி பார்த்தாரோ அது எல்லாத்தையும் அவருடைய பயண குறிப்புல அவர் நோட் பண்ணியிருப்பாரு. சோ அதுவும் நமக்கு ஒரு எவிடன்ஸா கிடைச்சிருக்கு. அடுத்தது ஹர்ஷ்னருடைய ரத்னவலி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா போன்ற நூல்கள். அடுத்து யுவான் சுவாங், சீன பயணியான யுவான் சுவாங்குடைய ஒரு பயண குறிப்பு, அதனுடைய பேர் வந்து CUK அப்படிங்கிறது. சோ இதெல்லாம் இலக்கிய சான்றுகளா நமக்கு குப்தர்களை பத்தி கிடைச்சிருக்கு. இதுல இந்த விஷகதத்தனுடைய தேவி சந்திரகுப்தம், முத்ரா ராட்சசம், இது அடிக்கடி நமக்கு எக்ஸாம்ல கேட்கக்கூடிய விஷயம். நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, குப்த அரச வம்சம் நிறுவப்படல். சோ நம்ம வந்து குப்தர்கள் அப்படிங்கிறவங்க ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸா நமக்கு வந்து இந்த ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸா என்னெல்லாம் இருக்கு, அதே மாதிரி இலக்கிய சான்றுகள்லாம் என்னெல்லாம் இருக்கு, இதெல்லாம் பார்த்திருந்தோம். இப்ப குப்த அரச வம்சம் எப்படி தோன்றுச்சு, யார் வந்து முதல்ல இதை உருவாக்குனாங்க, அந்த டீட்டெயில்ஸா கொடுத்திருக்காங்க. சோ குப்த அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர் அப்படிங்கிற ஒரு அரசர் தான். ஓகேவா? குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா ஸ்ரீகுப்தர். சோ இவருடைய காலகட்டம் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ 240 இருந்து 280 CE. ஓகேவா? சோ இவர் ஆரம்ப காலகட்டத்துல இவரு வங்காளம், பீகார் இந்த பகுதிகளை ஆட்சி பண்ணிட்டு இருந்து இந்த குப்த வம்சத்தை தோற்றுவித்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஓகேவா? அது மட்டும் இல்ல, நாணயங்கள்ல முதலா இந்த குப்தர்களுடைய ஒரு அரசருடைய உருவம் பொறிக்கப்பட்டது அப்படின்னா அது இந்த ஸ்ரீகுப்தருடைய உருவம் தான். சோ நாணயங்களில் முதலாக இடம்பெற்ற உருவம் யாருடையதுன்னா இந்த ஸ்ரீகுப்தருடைய தான். ஓகேவா? சோ அடுத்தபடியா இவருடைய மகன் கடோத்கஜர் வந்து ஆட்சிக்கு வர்றாரு. சோ குப்த அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் வந்து ஸ்ரீகுப்தர். சோ அதுக்கு அடுத்தபடியா அவருடைய பையனான கடோத்கஜர் வந்து ஆட்சிக்கு வராரு. சோ இந்த கடோத்கஜருடைய காலகட்டம் வந்து 280 இருந்து 319 CE. ஓகேவா? சோ அடுத்தபடியா இவர் வந்து மன்னரா இருக்காரு. சோ இவர் கொஞ்ச காலம் வந்து ஆட்சி பண்றாரு. சோ இந்த ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, ஆரம்ப காலகட்டத்துல குப்த வம்சத்தை சேர்ந்த ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர், இவங்க ரெண்டு பேரையுமே கல்வெட்டுகள்ல மகாராஜா அப்படிங்கிற பட்ட பேர்ல தான் குறிச்சிருப்பாங்க. ஓகேவா? சோ ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர் ரெண்டு பேரையுமே மகாராஜாக்கள். ஓகேவா? மகாராஜா அப்படின்னா கல்வெட்டுல வந்து இவங்களுடைய பெயர்களை வந்து குறிச்சிருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் இப்ப ஸ்ரீகுப்தர் ஆட்சி பண்ணாரு, அவருடைய ஆட்சி முடிஞ்சது. அடுத்து கடோத்கஜர் வந்தாரு, அவர் கொஞ்ச காலம் ஆட்சி பண்ணாரு, அவருடைய ஆட்சி முடியுது. இப்ப அடுத்தபடியா ஆட்சிக்கு வர்றவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர். அதாவது குப்த அரச வம்சம் ஒரு பெரிய வம்சமா விரிவடைகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முதலாம் சந்திரகுப்தர். ஓகே. சோ முதலாம் சந்திரகுப்தனுடைய காலகட்டம், ஆட்சி காலகட்டம் கொடுத்திருக்காங்க. சோ கிபி 319 இருந்து 335 வரைக்கும் இவருடைய ரூலிங் பீரியட். ஓகேவா? சோ முதலாம் சந்திரகுப்தர் வந்து ரொம்ப ரொம்ப புகழ் பெற்ற ஒரு குப்த அரசர். சோ இவர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய சாம்ராஜ்யத்தை வந்து விரிவுபடுத்தணும், ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமா நம்ம மாறணும் அப்படிங்கிறதுக்காக லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவி அப்படிங்கிறவங்களை வந்து திருமணம் பண்ணார். சோ லிச்சாவி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய கனசங்கமா இருந்த ஒரு அரச குடும்பம். சோ அந்த குடும்பம், அந்த குடும்பத்தோட பேர் வந்து லிச்சாவி. சோ அந்த லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவி அப்படிங்கிறவங்களை வந்து திருமணம் பண்ணிக்கிறார். அதன் மூலமா நிறைய செல்வாக்கு கிடைக்கும், நம்மளுடைய சாம்ராஜ்யம் வந்து விரிவடையும் அப்படின்னு நினைக்கிறார். சோ அதே மாதிரி அவர் நினைச்ச மாதிரி அந்த குடும்பத்தினுடைய ஆதரவு இவருக்கு கிடைச்சனால
இவர் நிறைய சிற்றரசர்கள் வந்து வீழ்த்தி ஒரு மிகப்பெரிய ஒரு பேரரசா நம்மளுடைய குப்த அரச வம்சத்தை வந்து உருவாக்குறார். ஓகேவா? சோ அவரே வந்து மன்னராகவும் முடிசூடிக்கிறார். ஓகேவா? சோ சந்திரகுப்தர் அவருக்கு வந்து தெரியும் நம்ம வந்து இந்த குமாரதேவியை வந்து திருமணம் பண்ணனாலதான் நம்மளால இவ்வளவு அளவுக்கு வளர்ச்சி அடைய முடிஞ்சது அப்படின்னு. சோ அதனால அதை மறக்காம இருக்கணுன்றதுக்காக அவர் நிறைய தங்க நாணயங்களை வந்து வெளியிட்டாரு. சோ அந்த தங்க நாணயங்கள்ல அவருடைய உருவம், அவருடைய மனைவி இருக்காங்க இல்லையா குமாரதேவி, அவங்களுடைய உருவம், கீழே வந்து அந்த லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா லிச்சவையா அப்படின்னு சொல்லி அந்த வம்சத்தினுடைய பேர். சோ இது எல்லாத்தையும் பொறிச்சு தங்க நாணயங்களை வந்து ரிலீஸ் பண்ணார். ஓகேவா? சோ முதலாம் சந்திரகுப்தரை வந்து பாத்தீங்கன்னா மகாராஜாதி ராஜா அப்படின்னு சொல்லி ஒரு பட்டப்பேர்ல வந்து அழைப்பாங்க. ஓகேவா? மகா ராஜாதி ராஜா அப்படிங்கிற பட்டப்பேர்ல முதலாம் சந்திரகுப்தர் வந்து அழைக்கப்படுறார். ஓகே. நெக்ஸ்ட், இப்ப எப்படி முதலாம் சந்திரகுப்தர் வந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஆட்சியை வந்து கொஞ்சம் விரிவுபடுத்தினார் இல்லையா? விரிவுபடுத்திட்டு அவருடைய பையனான சமுத்திரகுப்தர் கிட்ட வந்து பொறுப்பை ஒப்படைச்சிடுறாரு. ஓகேவா? அடுத்தபடியா தன்னுடைய வாரிசா யார் அறிவிக்கிறாரு? சமுத்திரகுப்தரை வந்து அறிவிச்சிடுறாரு. ஓகேவா? சோ இப்ப குப்த அரச வம்சத்துல ஃபர்ஸ்ட் ஸ்ரீகுப்தர், அடுத்தது கடோத்கஜர், அடுத்தது முதலாம் சந்திரகுப்தர், இப்ப அடுத்தபடியா வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். ஓகேவா? சோ சமுத்திரகுப்தனுடைய ஆட்சி காலம் கிபி 335 இருந்து 380 வரை. ஓகேவா? சோ 335 இருந்து 380 வரைக்கும் யாருடைய ஆட்சி காலம்? சமுத்திரகுப்தனுடைய ஆட்சி காலம். ஓகேவா? சோ பாருங்க, முதலாம் சந்திரகுப்தரின் மகனான சமுத்திரகுப்தர் குப்த அரச வம்சத்தின் தலை சிறந்த அரசர் ஆவார். சோ குப்த அரச வம்சத்துல நிறைய மன்னர்கள் நிறைய அரசர்கள் இருந்தாலும் குப்த அரச வம்சத்திலே ரொம்ப தலை சிறந்த அரசர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது நம்ம சமுத்திரகுப்தர் தான். ஓகேவா? குப்த அரச வம்சத்தினுடைய தலை சிறந்த அரசர் யார் அப்படின்னா அது சமுத்திரகுப்தர் தான். இதுக்கு நிறைய காரணங்கள் பின்னாடி நமக்கு சொல்லப்பட்டது. ஓகேவா? நெக்ஸ்ட், இப்ப இந்த சமுத்திரகுப்தனுடைய அவையில வந்து நிறைய புகழ்பெற்ற புலவர்கள்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா? சோ அதுல ரொம்ப ஃபேமஸான ஒரு புலவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரிசேனர். ஓகேவா? ஹரிசேனர்னு சொல்லி ஒரு சமஸ்கிருத புலவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சமுத்திரகுப்தனுடைய அவையில வந்து இருந்திருப்பார். ஓகேவா? சோ அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய மன்னரான சமுத்திரகுப்தரை வந்து புகழ்ந்து ஒரு மெய்கீர்த்தியை வந்து இயற்றியிருப்பார். சோ மெய்கீர்த்தி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தரை புகழ்ந்து பாடக்கூடிய பாடலுக்கு மெய்கீர்த்தின்னு பேர். ஓகேவா? அப்ப ஹரிசேனர் அப்படிங்கிற அந்த புலவர் தன்னுடைய மன்னரான சமுத்திரகுப்தரை வந்து புகழ்ந்து ஒரு மெய்கீர்த்தியை வந்து இயற்றினார். ஓகேவா? அதை வந்து பிரசஸ்தி அல்லது மெய்கீர்த்தின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மெய்கீர்த்தி வந்து அரசருக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. சோ இது காலத்துக்கும் அழியாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் என்ன பண்றாரு, அலகாபாத்ல இந்த மாதிரி ஒரு தூணை வந்து அமைச்சு இந்த தூண்ல வந்து இவர் எழுதின இந்த மெய்கீர்த்தியை வந்து பொறிப்புகளா வந்து வெட்டுங்க அப்படிங்கிற மாதிரி ஆணை பிறப்பிக்கிறார். அப்பனா காலத்துக்கும் அது அழியாம இருக்கும் இல்லையா? அதனால. ஓகேவா? அப்ப அதனாலதான் இந்த அலகாபாத் அந்த தூண்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹரிசேனரால நம்ம அரசரை பாடி எழுதப்பட்ட அந்த மெய்கீர்த்தி என்ன பண்றாங்க, பொறிப்புகளா இதுல வந்து செதுக்குறாங்க. ஓகேவா? அதனாலதான் அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தரோட தொடர்புடையது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். ஓகேவா? சமுத்திரகுப்தனுடைய ஆட்சி எவ்வளவு சிறப்பானது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான எவிடன்ஸா இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு வந்து இருக்கு. ஓகே. சோ அடுத்து பாருங்க, இது 33 வரிகளில் நகரி வடிவத்தில் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டுள்ளது. சோ இந்த மெய்கீர்த்தியில மொத்தம் 33 வரியில எழுதியிருக்காங்க. ஓகேவா? இந்த பாடல மொத்தம் 33 வரி இருக்கு. நாகரி அப்படிங்கிற ஒரு எழுத்து வடிவத்துல இது எழுதப்பட்டிருக்கு. சமஸ்கிருதத்துல எழுதியிருக்காங்க. அந்த ஹரிசேனர் என்ற புலவர் வந்து சமஸ்கிருதத்துல இது எழுதியிருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட், வரலாற்று ஆசிரியர்கள் சமுத்திரகுப்தரை இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கின்றனர். சோ ஹிஸ்டாரியன்ஸ் இருக்காங்க இல்லையா, வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாருமா இந்தியாவினுடைய நெப்போலியன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமுத்திரகுப்தரை வந்து அழைச்சிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வீரமான ஒருத்தர். ஓகேவா? சோ சமுத்திரகுப்தர் வந்து மொத்தமா 40 ஆண்டு காலம் வந்து ரூல் பண்ணார். 40 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரூல் பண்ணாரு. சோ சமுத்திரகுப்தர் வந்து தீவிரமான ஒரு சிவ பக்தர், சாரி விஷ்ணு பக்தர். ஓகேவா? சோ சமுத்திரகுப்தர் வந்து தீவிரமான விஷ்ணுவுடைய பக்தர். சோ என்னதான் விஷ்ணுவை வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சு விஷ்ணுவை வழிபட்டாலும் கூட மத்த மதத்தையும் கொஞ்சம் மதிக்கணும் அப்படின்றதுனால புத்த மதத்தை சேர்ந்த ஒரு அறிஞரான வசுபந்து அவரே வந்து ஆதரிச்சிருப்பார். ஓகேவா? புத்த மதத்தை சேர்ந்த ஒரு துறவியான வசுபந்துவையும் யார் வந்து ஆதரிச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் வந்து ஆதரிச்சிருப்பார்.
ஓகேவா. சோ சமுத்திரகுப்தருக்கு மியூசிக்ல வந்து பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும். சோ அதனால இவரை வந்து கவி ராஜா அப்படிங்கிற பட்டப்பேர்ல வந்து அழைப்பாங்க. ஓகேவா, இசையில ரொம்ப ஆர்வம் கொண்டவர் அப்படின்றனால நம்மளுடைய சமுத்திரகுப்தருக்கு கவிராஜா அப்படிங்கிற ஒரு பட்டப்பேரும் வந்து இருக்கு. சோ இதெல்லாம் தான் சமுத்திரகுப்தரை பத்தின இன்ஃபர்மேஷன். அடுத்தது பாருங்க, குப்த அரச வம்சம் ஒருங்கிணைக்கப்படுதல். சோ குப்த அரச வம்சத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க கொஞ்சம் இடம் இங்க கொஞ்சம் இடம்னு அங்கங்க பிடிச்சு வச்சிருப்பாங்க இடங்களை. சோ இந்த எல்லா இடங்களையும் ஒருங்கிணைச்சு ஒரு மிகப்பெரிய பேரரசா இதை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த முயற்சியை வந்து நம்மளுடைய சமுத்திரகுப்தர் வந்து எடுப்பார். சோ அப்ப என்ன பண்ணணும், இப்ப குப்த அரச வம்சம் வந்து பிடிச்சிருக்கக்கூடிய இடங்கள் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க இங்க கொஞ்சம் இடம் இங்க கொஞ்சம் இடம்னு பிடிச்சிருக்காங்க. சோ இதை ஒரே இடமா மாத்தணும்னா என்ன பண்ணும், இந்த இடைப்பட்ட இந்த குட்டி குட்டி இடங்களை எல்லாம் பிடிக்கணும் இல்லையா. சோ அதுக்கு நிறைய படையெடுப்புகளை நடத்தணும். சோ அந்த வேலையை தான் நம்மளுடைய சமுத்திரகுப்தர் வந்து செஞ்சிருப்பார். சோ பாருங்க, தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணு கோபனை சமுத்திரகுப்தர் தோற்கடித்தார். ஓகேவா. சோ தென்னிந்தியால வந்து பாத்தீங்கன்னா பல்லவ நாட்டு அரசரான விஷ்ணு கோபன் அப்படிங்கிறவரை யார் தோற்கடிச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் வந்து தோற்கடிச்சார். ஓகேவா. சோ சமுத்திரகுப்தரால தோற்கடிக்கப்பட்ட பல்லவ நாட்டு அரசர் யார் அப்படின்னா விஷ்ணு கோபன். ஓகேவா. அடுத்து வட இந்தியா பக்கம் கொஞ்சம் படையெடுப்பு நடத்தி ஓகேவா ஒரு 9 அரசர்களை வந்து வீழ்த்தி அந்த இடங்களை கைப்பற்றுறாரு. ஓகேவா. நார்த் இந்தியால ஒரு 9 இடங்களை வந்து படையெடுப்பு மூலமா கைப்பற்றுறாரு சமுத்திரகுப்தர். அதுக்கப்புறம் அப்படியே பைய தென்னிந்தியா பக்கம் வர்றாரு. சோ தென்னிந்தியால ஒரு 12 அரசர்களை வந்து அடக்கி நீங்களே இங்க ஆட்சி பண்ணுங்க ஆனா எனக்கு கப்பம் கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள கப்பம் கட்ட வச்சிருப்பார். வட இந்தியால ஒரு 9 அரசர்கள், தென்னிந்தியா பக்கம் ஒரு 12 அரசர்களை வந்து அடக்கி இருப்பார். ஓகே, எல்லாருமே இப்ப யாருக்கு கப்பம் கட்டிக்கிட்டு இருக்காங்க, நம்ம சமுத்திரகுப்தருக்கு வந்து கப்பம் கட்டிட்டு இருக்காங்க. ஓகேவா. இது மட்டும் இல்ல, அஸ்ஸாம், நேபாளம், பஞ்சாபினுடைய கிழக்கு பகுதி, ராஜஸ்தானை சேர்ந்த அரசர்கள் இவங்க எல்லாருமே சமுத்திரகுப்தருக்கு அடிபணிஞ்சு நடக்கிறதுக்கு வந்து ஒத்துக்கிறாங்க, கப்பம் கட்டுறதுக்கு ஒத்துக்கிறாங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சமுத்திரகுப்தரை பத்தின விஷயம். ஓகேவா. சோ சமுத்திரகுப்தர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ மேகவர்மன், ஓகேவா, இவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சமகாலத்துல ஆட்சி பண்ண ஒரு அரசர். ஓகேவா. அவருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மேகவர்மன். ஸோ இந்த மேகவர்மன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு புத்த மடாலயம் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா நம்மளுடைய சமுத்திரகுப்தர் கிட்ட பெர்மிஷன் கேட்டிருப்பார். ஓகேவா. ஸோ ஸ்ரீ மேகவர்மன் அப்படிங்கிற ஒரு நம்ம சமுத்திரகுப்தனுடைய ஆட்சி காலத்துல ஆட்சி பண்ண ஒரு சமகால அரசர் வந்து பாத்தீங்கன்னா கயால வந்து புத்த மதத்துக்காக ஒரு மடம் வந்து நான் கட்டணும், அதுக்கு நீங்க தான் பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெர்மிஷன் கேட்டு நிறைய பரிசுகளை வந்து நம்மளுடைய சமுத்திரகுப்தருக்கு அனுப்பியிருப்பார். ஓகேவா. இலங்கையை சேர்ந்த அரசர் தான் இந்த மேகவர்மன். ஓகேவா. நம்ம சமுத்திரகுப்தனுடைய சமகாலத்துல ஆட்சி பண்ண ஓகே. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இரண்டாம் சந்திரகுப்தர். ஓகேவா. இரண்டாம் சந்திரகுப்தர் அதாவது ஃபர்ஸ்ட் யார் ஆட்சி பண்ணாங்க, ஸ்ரீகுப்தர். அடுத்தபடியா கடோத்கஜர். அடுத்தது முதலாம் சந்திரகுப்தர். அடுத்தது அவங்களுடைய பையனான சமுத்திரகுப்தர். அடுத்தது இப்ப அவங்களுடைய தாத்தா பேர்லயே ஆட்சிக்கு வராரு இரண்டாம் சந்திரகுப்தர். ஓகேவா. சமுத்திரகுப்தனுடைய மகன். ஓகேவா. இரண்டாம் சந்திரகுப்தர். சோ இவருடைய ஆட்சி காலம் வந்து பாத்தீங்கன்னா கிபி 380 இருந்து 415 வரைக்கும். ஓகேவா. சரி, இப்ப பாருங்க, இந்த இரண்டாம் சந்திரகுப்தருக்கு வந்து எடுத்த உடனே மன்னர் பதவி வந்து கிடைக்கல. எப்பவுமே மன்னருக்கு அப்புறமா அவங்களுடைய பையனுக்கு டைரக்டா பதவி வந்து போயிடும் இல்லையா. சோ இப்ப சமுத்திரகுப்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பையனும் இருக்காரு, அவரோட பேர் வந்து ராமகுப்தர். ஓகேவா. அப்ப ரெண்டு பேருக்குள்ள என்ன நடக்கும், அடுத்து யார் மன்னர் ஆகுறது அப்படின்ற மாதிரி இந்த சகோதர சண்டை வந்து நடக்குது. சோ அதுல வந்து இந்த ராமகுப்தரை வீழ்த்தி தான் நம்மளுடைய இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து மன்னராவே ஆகுறாரு. ஓகேவா. சரி, இப்ப இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து யாரு, சமுத்திரகுப்தனுடைய மகன். இவர் விக்ரமாதித்யர் என்று அறியப்பட்டார். சோ இவருக்கு இருக்க ஒரு ஃபேமஸான பட்டப்பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்ரமாதித்யர். ஓகேவா. இரண்டாம் சந்திரகுப்தரை விக்ரமாதித்யர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அழைப்பாங்க. ஓகேவா. சோ இவர் வந்து நிறைய எப்படி வந்து அவங்களுடைய அப்பா தாத்தா எல்லாம் பண்ணாங்களோ அதே மாதிரி இவரும் நிறைய அரசாங்கங்களை கைப்பற்றியிருப்பார். சோ பாருங்க, இவர் சாக அரசர்களை தோற்கடித்து மேற்கு மாலவதத்தையும் குஜராத்தையும் கைப்பற்றினார். தென்னிந்திய அரசர்களோடு நட்புறவை பேணினார். தென்னிந்தியால இருக்க அரசர்களோட இவர் சண்டையே போடல, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் மூவ் பண்ணார். ஓகேவா. சோ இப்ப இவர் என்ன பண்ணாருன்னா குதுப்பினாருக்கு பக்கத்துல ஒரு இரும்பு தூணை வந்து அமைக்கிறார். மாதிரி ஒரு மிகப்பெரிய இரும்புலே செய்யப்பட்ட ஒரு தூண் ஒண்ணை வந்து அமைக்கிறார். ஓகேவா. எங்க, குதுப்பினாருக்கு பக்கத்துல.
இதத்தான் மெஹ்ரூலி இரும்பு தூண் கல்வெட்டுன்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? சோ இந்த தூண்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய தாத்தா இருக்கார் இல்லையா, முதலாம் சந்திரகுப்தர், அவரை பத்தின குறிப்புகளை இதுல வந்து பொறிக்கிறதுக்கு ஆணையிடுறார். ஓகேவா? சோ அந்த மெஹ்ரூலி இரும்பு தூண் கல்வெட்டு யாருடைய காலத்துல வந்து அமைக்கப்பட்டதுன்னா இரண்டாம் சந்திரகுப்தனுடைய காலத்துல அமைக்கப்பட்டதுதான். அதுல அவரை பத்தியும் குறிப்புகள் இருக்கும், அவங்களுடைய தாத்தா முதலாம் சந்திரகுப்தரை பத்தின குறிப்புகளுமே இந்த இரும்பு தூண் கல்வெட்டுல வந்து இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட், இவருடைய ஆட்சியின் போது ஃபாகியான் என்னும் சீன புத்த அறிஞர் வந்து இந்தியாவுக்கு வந்தார். இப்போ சீன பயணியான நம்மளுடைய ஃபாகியான் எந்த குப்த அரசர் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் போது இந்தியாவுக்கு வந்திருப்பாருன்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். ஓகே. ஓகே, இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் போதுதான் சீன பயணியான ஃபாகியான் வந்து இந்தியாவுக்கு வந்து வந்தார். ஓகே. நெக்ஸ்ட், அடுத்து வந்து பாருங்க, இப்ப இரண்டாம் சந்திரகுப்தர் ஹூனர்கள், கம்போஜர், கிராதர் போன்ற நிறைய அரசாங்கங்களை வந்து வீழ்ச்சியடைய செஞ்சு வெற்றி கண்டார். ஓகேவா? நெக்ஸ்ட், சோ இந்த இரண்டாம் சந்திரகுப்தரை பத்தி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இவரை விக்ரமாதித்யர்னு அழைப்பாங்க, அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது, இவருடைய அவையில 9 தலை சிறந்த அறிஞர்கள், அதாவது நவரத்தினங்கள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவங்க வந்து இவருடைய அவையில, விக்ரமாதித்யருடைய அவையில வந்து இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்டுல வந்து எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடிய ஒரு 9 பேர் கொண்ட ஒரு அமைச்சரவையை வந்து நம்மளுடைய விக்ரமாதித்யர் வந்து வச்சிருந்தார். ஓகேவா? சோ அது மட்டும் இல்ல, குப்தர்கள்னாலே தங்க நாணயங்கள் தான் எப்பவுமே வெளியிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தப்ப முதல்ல வெள்ளி நாணயங்களை வந்து வெளியிட்ட குப்த அரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இரண்டாம் சந்திரகுப்தர் தான். சோ இது கூட லாஸ்ட் இயர் நம்மளுடைய குரூப் 2 எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஓகேவா? வெள்ளி நாணயங்களை முதலில் வெளியிட்ட குப்த அரசர் யார் அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர் தான். சோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சமுத்திரகுப்தரா இருக்கட்டும், இல்ல முதலாம் சந்திரகுப்தர், எல்லாருமே தங்க நாணயங்கள் தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட், இப்ப நம்ம சொல்லியிருந்தோம் இந்த இரண்டாம் சந்திரகுப்தனுடைய அவையில 9 தலை சிறந்த அறிஞர்கள் வந்து இருந்தாங்க, அவங்கள நவரத்னங்கள்னு சொல்லுவாங்க. சோ அந்த நவரத்னங்கள் யார் யாரு, அவங்க எந்தெந்த ஃபீல்டுல வந்து எக்ஸ்பர்ட்ஸ்ன்னு கொடுத்திருக்காங்க. சோ பாருங்க, விக்ரமாதித்யனுடைய அவையில் இருந்த நவரத்தினன். சோ ஃபர்ஸ்ட் வந்து காளிதாசன், இவர் வந்து சமஸ்கிருத புலவர். அடுத்தது ஹரிசேனர், இவருமே புகழ்பெற்ற சமஸ்கிருத புலவர். ஓகேவா? அடுத்தது அமரசிம்ஹர், இவர் வந்து அகராதியியல் ஆசிரியர். ஓகேவா? அகராதினா உங்களுக்கு தெரியும், டிக்ஷனரி. சோ அந்த காலகட்டத்திலே இந்த டிக்ஷனரியை வந்து உருவாக்குனவர் இந்த அமரசிம்ஹர். அடுத்தது தன்வந்திரின்னு ஒருத்தர் இருந்தார், இவர் வந்து புகழ்பெற்ற மருத்துவர், ஆயுர்வேத மருத்துவர். அடுத்தது காகப்பாணகர், இவர் வந்து புகழ்பெற்ற சோதிடர், இவருமே நம்ம விக்ரமாதித்யருடைய அவையில வந்து இருந்தார். அடுத்தது சன்வு, சன்வு வந்து பிரபலமான கட்டடக்கலை நிபுணர். அடுத்தது வராக மிகிர், இவர் வந்து வானியல் அறிஞர். ஓகேவா? அடுத்தது வந்து வராச்சின்னு ஒருத்தர் இருந்தாரு, இவர் வந்து இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர். அடுத்தது வந்து விட்டல் பட்டர். சோ விட்டல் பட்டர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு மெஜிஷியன். ஓகேவா? அந்த காலகட்டத்துல புகழ்பெற்ற ஒரு மெஜிஷியனா இருந்தார். சோ இவங்க எல்லாரும் தான் நம்ம விக்ரமாதித்யனுடைய அவையில இருந்த 9 தலை சிறந்த அறிஞர்கள். அவங்க எந்தெந்த ஃபீல்ட்ல ரொம்ப புகழ் பெற்றிருந்தாங்கன்றதையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ இதை நமக்கு ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்து கேட்கலாம், இதுல ஏதாவது ஒரு இண்டிவிஜுவல் ஒன் கொடுத்து கூட நமக்கு கேட்கலாம். நெக்ஸ்ட், மற்ற அரசர்கள். சோ இது வரைக்கும் நம்ம பார்த்த அரசர்கள் யார் யாரு? ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர், முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர் வரைக்கும் பார்த்தோம். சோ இந்த இரண்டாம் சந்திரகுப்தருக்கு அப்புறமா அவருடைய பையனான குமரகுப்தர் வந்து ஆட்சிக்கு வரார். ஓகேவா? சோ இந்த குப்தரை பத்தி ரெண்டே விஷயங்கள் தான் நமக்கு கொடுத்திருப்பாங்க. அது என்னன்னா, இந்த குமரகுப்தரை வந்து சக்கராதித்யர் அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்து அழைப்பாங்க, அது முதல் விஷயம். ரெண்டாவது, இவர் தான் இந்த புகழ்பெற்ற நாலந்தா பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா, சோ இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த குமரகுப்தர் தான். சோ இதுதான் இவரை பத்தி முக்கியமான ரெண்டு இன்ஃபர்மேஷன். சோ குமரகுப்தரை சக்கராதித்யர் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. புகழ்பெற்ற நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்குனது இந்த குமாரகுப்தர் தான். ஓகேவா? இவ்வளவுதான் இவரை பத்தின விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்து குமாரகுப்தரை தொடர்ந்து அவருடைய பையனான ஸ்கந்தகுப்தர் வந்து பதவி ஏத்துக்கிறார். ஓகேவா? ஸ்கந்தகுப்தர் வந்து பதவி ஏற்கிறாரு. இந்த ஸ்கந்தகுப்தரை பத்தி முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்டார்டிங்லயே பார்த்தோம், பிதாரி தூண் கல்வெட்டு ஸ்கந்தகுப்தர் பத்திய குறிப்புகள் அடங்கியிருக்கு, அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ஸ்கந்தகுப்தர் ஆட்சி பண்ணும் போதுதான் ஹூனர்கள் அப்படிங்கிற ஒரு நாடோடி கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா
இங்க படையெடுப்பு நடத்தி இந்த குப்தர்களுடைய ஆட்சிக்கு பயங்கர தொந்தரவா இருந்திருப்பான். ஓகேவா. ஹூணர்கள் இந்த ஸ்கந்தகுப்தர் ஆட்சி பண்ணும்போது படையெடுப்பு நடத்தி ஸ்கந்தகுப்தரை வந்து பாத்தீங்கன்னா தோக்கடிச்சு, ஸ்கந்தகுப்தர் எவ்வளவோ அந்த படையெடுப்பை வந்து முறியடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாரு. பட் இறுதியா என்ன பண்ணிடுவாங்க, அவரை வந்து தோக்கடிச்சு இந்த ஹூணர்கள் வந்து சில இடங்களை கைப்பற்றிடுவாங்க. ஓகேவா. சோ இதுதான் ஸ்கந்தகுப்தரை பத்தின குறிப்பு. அடுத்து அடுத்தபடியா நரசிம்மகுப்தர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அரியணை ஏறுறாரு. இவருடைய உண்மையான பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பாலாதித்யர். ஓகேவா. சோ இருந்தாலும் ஒரு மன்னரா பதவி ஏற்கும் போது கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு பேரோட ஏறணும் இல்லையா. சோ அதனால பாலாதித்யர் அப்படிங்கிற இவரு முதலாம் நரசிம்மகுப்தர் அப்படிங்கிற பேர்ல என்ன பண்றாரு, பதவிக்கு வந்து வர்றாரு. ஓகேவா. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா மிகிரி குலர் அப்படிங்கிற ஒருத்தருக்கு கப்பம் கட்டிட்டு இருக்காரு. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இதுக்குதான் இந்த ஹூணர்களை பத்தி சொல்லியிருந்தோம். சோ இந்த ஹூணர்கள் அப்படிங்கிற ஒரு நாடோடி கூட்டம் ஸ்கந்தகுப்தரை வந்து தோக்கடிச்சு நிறைய இடங்களை பிடிச்சிட்டாங்க இல்லையா. சோ அப்ப இப்ப இந்த ஹூணர்கள் தான் இப்ப மெஜாரிட்டி ஆஃப் இடங்களை பிடிச்சு வச்சிருக்காங்க. அப்ப மத்தவங்க எல்லாருமே அந்த ஹூணர்களுக்கு கப்பம் கட்டிட்டு இருக்காங்க. அப்படிதான் இந்த நரசிம்மகுப்தர் என்ன பண்றாரு, ஹூண அரசரான மிகிரிகுலருக்கு கப்பம் கட்டிட்டு இருக்காரு இப்போ. ஓகேவா. நெக்ஸ்ட் இப்படியே குப்த பேரரசு கொஞ்சம் கொஞ்சமா வீழ்ச்சி அடைஞ்சிட்டு வந்து கடைசியா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு குப்த அரசரா யார் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு குப்தர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இருந்தார். ஓகேவா. சோ இவர் கடைசியா 540 இருந்து 550 வரைக்கும் ஆட்சி புரிந்தார். ஓகேவா. 540 இருந்து 550 வரைக்கும் கிபி. ஓகேவா. கடைசியா அறியப்பட்ட குப்த அரசர் வந்து விஷ்ணு குப்தர். ஆட்சி காலகட்டம் 540 இருந்து 550 கிபி. ஓகே. சோ இதோட என்ன ஆச்சு, குப்தர்களுடைய ஆட்சி வந்து முடிஞ்சுது. ஓகேவா. இதுக்கப்புறமா யார் ஆட்சி பண்ணாங்க, அவங்க எங்க இருந்தாங்கன்னு எந்த டீட்டெயில்ஸுமே நமக்கு கிடைக்கும். ஓகே. சோ அடுத்து பாருங்க, இப்ப நாலந்தா பல்கலைக்கழகம் பத்தி சில குறிப்புகளை கொடுத்திருக்காங்க. சோ இதுதான் அந்த நாலந்தா பல்கலைக்கழகம். இந்த பிக்சர்ல கொடுத்திருக்காது என்ன இவ்வளவு டேமேஜ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு படையெடுப்புல அழிக்கப்பட்டுருச்சு. இது வந்து அந்த படையெடுப்புல அழிக்கப்பட்டது போக மிஞ்சின பார்ட்ஸ் தான் இது. ஓகே. சோ பாருங்க, நாலந்தா பல்கலைக்கழகம் 5ஆம் மற்றும் 6ஆம் நூற்றாண்டுகளில் குப்த பேரரசின் ஆதரவில் தலை தோங்கியது. ஓகேவா. 5 மற்றும் 6ஆம் நூற்றாண்டுகள்ல இந்த குப்த அரசர்களுடைய ஒரு ஆதரவுல இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து நல்லா செழிப்பா இருந்தது. சோ குமாரகுப்தர் தான் இதை என்ன பண்ணியிருப்பாரு, நிறுவியிருப்பார். ஓகேவா. அதுக்கு குப்தர்களுடைய ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹர்ஷ அப்படிங்கிற ஒரு அரசர்னால இது இன்னும் கொஞ்சம் வந்து டெவலப் ஆயிருக்கும். அடுத்து இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்துல என்னதான் சொல்லி கொடுப்பாங்க. ஓகேவா. நாலந்தா பல்கலைக்கழகம்னு சொல்லிட்டோம். அப்ப அங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புத்த தத்துவம் தான் இங்க முக்கிய பாடப்பிரிவு. நாலந்தால முக்கியமா எதை பத்தி சொல்லி கொடுப்பாங்கன்னா புத்த மதத்தை பத்தி சொல்லி கொடுப்பாங்க. இதை தவிர யோகா, அடுத்து வேத இலக்கியங்கள், மருத்துவம், இந்த மாதிரி சில விஷயங்களும் அடிஷ்னலா வந்து கத்துக் கொடுப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் சீன துறவியான யுவான் சுவாங் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்திலே பல ஆண்டுகள் தங்கி இருந்து அங்க இந்த புத்த மதத்தை பத்தி படிச்சுக்கிட்டார். ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த ஒரு நாலந்தா பல்கலைக்கழகத்துல 8 மகா பாடசாலைகளும் 3 மிகப்பெரிய நூலகங்களும் இருந்துச்சு. ஓகேவா. ஒரு 3 லைப்ரரியும் ஒரு 8 மகா பாடசாலைகளும் இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்துல இருந்தது. சரி, இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை யாரு சூறையாடினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டெல்லி சுல்தான்கள் வந்து இந்தியாவில் ஆட்சியை பிடிப்பாங்க இல்லையா. ஓகேவா. டெல்லி சுல்தான்கள்ல முதல்ல வந்து அடிமை வம்சம் அப்படிங்கிற ஒரு வம்சம் ஆட்சியை பிடிப்பாங்க. ஓகேவா. முஸ்லிம்களுடைய படையெடுப்பு இந்த டெல்லி சுல்தான். சோ இந்த டெல்லி சுல்தான்களை இல்ல அந்த அடிமை வம்சத்தை சேர்ந்த பாக்தியார் கில்ஜி. ஓகேவா. இவர் தான் என்ன பண்ணாரு, இந்த பாக்தியார் கில்ஜி தலைமையிலான ஒரு படை தான் இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து என்ன பண்றது, அடிச்சு நொறுக்கி தீ வச்சு விட்டு அழிச்சது. ஓகேவா. சோ இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழித்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்தியார் கில்ஜி. ஓகேவா. நம்மளுடைய டெல்லி சுல்தானிய வம்சத்தை சேர்ந்தவர் இந்த பாக்தியார் கில்ஜி. ஓகேவா. சோ அதுக்கப்புறமா இந்த எஞ்சிய பாகங்களை யுனெஸ்கோ வந்து உலக பாரம்பரிய சின்னமா வந்து அறிவிச்சிட்டாங்க. ஓகே. நெக்ஸ்ட் பூனர்கள் என்பவர்கள் யார். ஓகேவா. நம்ம முன்னாடி பார்த்திருந்தோம் ஸ்கந்தகுப்தர் வந்து ஆட்சி பண்ணும்போது பூனர்கள் அப்படிங்கிற ஒரு குரூப் வந்து படையெடுத்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி. சோ இப்ப இந்த ஹூணர்கள் அப்படிங்கிறவங்க யாரு, அவங்களுடைய முக்கியமான அரசர்கள்ல யாருன்றத பத்தி கொடுத்திருக்காங்க. ஓகேவா. பாருங்க, பூனர்கள் என்போர் நாடோடி பழங்குடியினர். நாடோடினா என்ன அர்த்தம், ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, ஒரு இடத்துல இருப்பாங்க. அங்க அவங்களுக்கு கொஞ்ச நாள்ல எதுவுமே பிடிக்கல அப்படின்னா அங்க இருந்து கூட்டம் கூட்டமா கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போயிருவாங்க. ஓகேவா.
ஸோ அந்த மாதிரி ஒரு நாடோடி பழங்குடியின கூட்டம் தான் இந்த ஹூணர்கள். ஓகேவா? ஸோ இவங்கள தலைவருடைய பேர் வந்து அட்டில்லா அப்படிங்கிறது. ஓகேவா? இந்த ஹூணர் தலைவருடைய பேர் என்னதுன்னு பாத்தீங்கன்னா அட்டில்லா. ஓகேவா? ஸோ இந்த அட்டில்லா தலைமையிலான இந்த ஹூணர்கள் படை வந்து பாத்தீங்கன்னா ரோம், அதுக்கப்புறம் கான்ஸ்டாண்டினோபிள், இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, பயமுறுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஹூணர்கள்ல இன்னொரு கேட்டகரி தான் வெள்ளை ஹூணர்கள். ஓகேவா? சோ இவங்க தான் என்ன பண்றாங்க, இந்தியா நோக்கி கொஞ்சம் பேர் கிளம்பி வந்துடுறாங்க. ஓகேவா? இந்தியால படையெடுப்பு நடத்தலான்னு இந்த வெள்ளை ஊனர்கள் கிளம்பி இந்தியாவுக்கு வராங்க. சோ அப்படிதான் அவங்க என்ன பண்ணாங்க, தொடர்ச்சியா இந்த ஸ்கந்தகுப்தர் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் போது அவருக்கு தொந்தரவு கொடுத்து கொடுத்து பொழுதன்னைக்கு படையெடுப்பு நடத்திட்டே இருக்காங்க. ஓகேவா? சோ ஸ்கந்தகுப்தரை வந்து ஒரு வழியா தோக்கடிச்சு மத்திய இந்தியால பல இடங்கள்ல இவங்க பரவி வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? சோ இந்த இந்தியாவுக்கு வந்து அந்த வெள்ளை ஹூணர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய தலைவருடைய பேர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தோரமானர். ஓகேவா? இந்தியாவுக்கு வருகை புரிஞ்ச இந்த வெள்ளை ஹூணர்களுடைய தலைவருடைய பேர் வந்து தோரமானர். ஓகேவா? சோ இவர் ஸ்கந்தகுப்தரை தோக்கடிச்சு சில இடங்களை பிடிச்சதுக்கு அப்புறமா மன்னரா முடிசூடிக்குவாரு. சோ இந்த தோரமானருக்கு அப்புறமா அவருடைய பையனான மிகிரகுலர் இவர் வந்து ஆட்சிக்கு வருவார். ஓகேவா? இந்த மிகிரிகுலருக்கு தான் அவர் வந்து கப்பம் கட்டிட்டு இருந்தாருன்னு பார்த்தோம். அந்த பாலாதித்யர் வந்து இந்த மிகிரிகுலருக்கு தான் கப்பம் கட்டிட்டு இருந்திருப்பார். ஓகேவா? நெக்ஸ்ட், இப்படி வந்து இன்னொருத்தவங்களுடைய பதவியை பிடிச்சு இங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருந்த இந்த நாடோடி கூட்டமான பூனர்களை கடைசியா யார் வந்து அடக்கி விரட்டினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியால மாலவம் அப்படின்ற பகுதியை ஆட்சி பண்ணிட்டு வந்துட்டு இருந்த யசோதர்மன் அப்படிங்கிற அரசர் தான் இந்த ஹூனர் கூட்டத்தை ஒட்டுமொத்தமா அடக்கி அவங்களுடைய ஆட்சியை வந்து முடிவுக்கு கொண்டு வந்தார். ஓகேவா? யசோதர்மன். ஓகே. சோ இப்ப பாருங்க, இதுதான் வந்து குப்தர்களுடைய ஆட்சி பகுதி. இந்த ஆரஞ்சு கலர்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க இல்லையா, சோ இதுதான் குப்தர்கள் ஆட்சி பண்ண பகுதி. ஓகே. சோ இவ்வளவு இடங்களை குப்தர்கள் வந்து பிடிச்சு வச்சிருந்தாங்க. சோ பாருங்க, தென்னிந்தியா பக்கம் பெருசா எதுவுமே இல்லை. ஓகேவா? சவுத் சைட்ல அவங்க பெருசா எதுவுமே பிடிக்கல, முக்காவாசி நார்த் சைடு தான். சோ அடுத்தது பாருங்க, குப்தர்களுடைய ஆட்சி அமைப்பு. சோ குப்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசர்கள் யார் யாரு என்னென்னு பார்த்துட்டோம். அவங்க எப்படி ஆட்சி பண்ணாங்க. ஓகேவா? சோ அவங்க அவங்க மன்னர்னா மன்னர் மட்டும் இல்லையா, அவருக்கு கீழே அதிகாரிகள் இருந்திருப்பாங்க. ஓகேவா? சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க எப்படி வந்து ஒரு ஸ்டேட்டாவும் மாவட்டமாவும் கிராமங்களாவும் பிரிச்சு ஆட்சி பண்ணாங்க, அந்த டீடைல்ஸ். இப்ப பாருங்க, குப்த அரசர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டினை நடைமுறைப்படுத்தினர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குப்த அரசர்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் முன்னாடி நாங்க தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை தான் அவங்க வந்து பரப்பிட்டு இருந்தாங்க. ஓகேவா? அவங்கதான் உயர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி. சோ உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் தண்டநாயகர், மகா தண்டநாயகர். சோ இப்ப குப்தர்களுடைய ஆட்சியில ஒரு உயர் பதவியில இருக்கக்கூடிய அதிகாரி இருப்பாங்க இல்லையா, அவங்கள தண்டநாயகர்னும் மகா தண்டநாயகர் அப்படின்னும் அழைப்பாங்க. ஓகேவா? சோ இப்ப எப்படி நம்ம வந்து இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரிய நிறைய ஸ்டேட்டா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கேரளா அப்படின்னு பல ஸ்டேட்டா பிரிச்சிருக்கோம். இப்ப தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டா அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னைன்னு பல டிஸ்ட்ரிக்டா பிரிச்சு வச்சிருக்கோம். எதுக்காக? நமக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கணும்ன்றதுக்காக இல்லையா? அதே மாதிரிதான் குப்தர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஆட்சி பகுதியை அப்படி பிடிச்சு வச்சிருந்தாங்க இல்லையா? சோ அது எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, முதல்ல குட்டி குட்டியா ஸ்டேட்டா வந்து பிரிக்கிறாங்க. ஓகேவா? சின்ன சின்ன ஸ்டேட்னா அவங்க அவங்களோட இதுல வந்து பிராந்தியம்னு சொல்லுவாங்க. ஸோ சின்ன சின்ன ஸ்டேட்டா பிரிக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டேட்டுக்கு அவங்க சொல்லக்கூடிய பேர் வந்து தேசம் அல்லது புக்தி. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு புக்தி அல்லது தேசம். ஓகேவா? ஸ்டேட்னு. ஓகேவா? சோ தேசம் அல்லது புக்தின்ற ஸ்டேட்டா பிரிக்கிறாங்க. அடுத்தது, இந்த நிர்வாகம் பண்ணுவாங்க இல்லையா அந்த ஸ்டேட்டை, நமக்கு இப்ப நம்மளோட ஸ்டேட்டை வந்து ஆளுநர், சிஎம் இவங்க எல்லாம் பாத்துக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி அங்க குப்தர்களுடைய ஆட்சி காலத்துல இந்த தேசம் அல்லது புக்தியை யார் நிர்வாகம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உபரிகா எனும் ஆளுநர்கள் நிர்வகித்தனர். ஓகேவா? இவன் இந்த புக்தியை வந்து நிர்வாகம் பண்ணது ஆளுநர்கள். அவங்கள வந்து உபாரிகா அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இப்ப என்ன பண்ணும், ஸ்டேட்டை வந்து ஃபர்தரா சின்ன சின்ன மாவட்டங்களா டிஸ்ட்ரிக்டா பிரிக்கணும் இல்லையா? சோ என்ன பண்றாங்க, விஷயா அப்படிங்கிற பேர்ல இந்த ஸ்டேட்டுகளை வந்து என்ன பண்றாங்க, ஃபர்தரா குட்டி குட்டி மாவட்டங்களா பிரிக்கிறாங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு இடம், அதை வந்து புக்தி அப்படிங்கிற குட்டி குட்டி ஸ்டேட்டா வந்து பிரிக்கிறாங்க. சோ இந்த ஸ்டேட்டுகளை வந்து ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா விஷயா, ஓகேவா, அப்படிங்கிற மாவட்டங்களா வந்து பிரிக்கிறாங்க. சோ இந்த புக்தி அல்லது தேசம் இத வந்து யாரு அதிகாரம் பண்றான்னா உபரிக்கான்ற அதிகாரி. விஷயா அப்படிங்கிற மாவட்டங்களை வந்து பாத்தீங்கன்னா விஷயபதிகள் என்ற அதிகாரிகள் வந்து நிர்வாகம் பண்றாங்க. அதுக்கடுத்து இந்த மாவட்டங்களை சின்ன சின்ன கிராமங்களா வந்து பிரிப்பாங்க.
ஓகேவா? சோ கிராமங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராமிகா அப்படிங்கிற அதிகாரியும் கிராம அதிக்ஷியா அப்படிங்கிற ஒரு அதிகாரியும் வந்து நிர்வாகம். ஓகேவா? சோ இதான் இவங்களுடைய டிவிஷன். அடுத்து, முத்திரைகளிலும் கல்வெட்டுகளிலும் இராணுவ பதவிகளின் பெயர்கள் பாலாதிகிருதா மகாபாலாதிகிருதா என குறிப்பிடப்பட்டுள்ளன. சோ இந்த இராணுவ பதவியில இருப்பாங்க இல்லையா, அந்த அதிகாரிகளினுடைய பெயர்களை முத்திரைகள்ல பொறிச்சிருக்காங்க. என்ன பேர்னு பொறிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பாலாதிகிருதா மகாபாலாதிகிருதா அப்படின்னா இராணுவ அதிகாரிகள்னு அர்த்தம். சோ பாலாதிகிருதானா காலாட்படையினுடைய தளபதினு அர்த்தம். மகாபாலாதிகிருதானா குதிரைப்படையினுடைய தளபதினு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது, தூதுகா அப்படின்ற ஒற்றர் படையுமே அதிகமா வச்சிருந்தாங்க புத்தர்கள். அவங்களுக்கு எதிராக யாராவது சதி பண்றாங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஒற்றர் படை வந்து வச்சிருப்பாங்க. அந்த ஒற்றர் படையுடைய பேர் வந்து தூதுகா. ஓகேவா? நெக்ஸ்ட், இப்ப குப்தர்களுக்கு வந்து மேஜர் ரெவன்யூ வருமானம் வந்து எதுல இருந்து அதிகமா வந்ததுன்னு பாத்தீங்கன்னா நிலத்துல இருந்து தான் வந்தது. ஓகேவா? சோ இந்த நில வருவாயை வந்து அவங்க எந்த அளவுக்கு எப்படி எல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படிங்கறத பத்தி கமந்தகர் வந்து எழுதின நிதிசாரம் அப்படிங்கிற நூல்ல குறிப்புகள் வந்து இருக்கு. ஓகேவா? கம்பந்தகரால எழுதப்பட்ட நிதிசாரம் அப்படிங்கிற நூல்ல அரசு கருவூலம் அதை நிரப்புறதுக்கான முக்கிய இதுவே இந்த நிலத்துல இருந்து வரக்கூடிய வருமானம் தான் அப்படிங்கிற மாதிரியான குறிப்பு வந்து இருக்கு. ஓகேவா? சோ இப்ப பாருங்க, இப்ப நிலங்கள் தான் இவங்களுக்கு மெயினான ரெவன்யூ அப்படின்றதுனால குப்தர்கள் அவங்களுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய நிலங்களை வந்து பல்வேறு வகையா வகைப்படுத்தியிருந்தாங்க. இப்ப இந்த நிலம் வந்து விவசாயத்துக்கு உகந்தது, இது குடியிருக்கிறதுக்கு உகந்த நிலம், இது வந்து மேய்ச்சல் நிலம்னு நிலங்களை வந்து பல்வேறு வகையா வகைப்படுத்தி வச்சிருந்தாங்க. சோ அது என்னன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. க்ஷேத்ரா. க்ஷேத்ரா அப்படின்னா வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள் அர்த்தம். விவசாயம் பண்றதுக்கு உகந்த நிலங்களை க்ஷேத்ரா அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில வகைப்படுத்தி இருந்தாங்க. அடுத்தது கிலா. கிலா அப்படின்னா தரிசு நிலங்கள். ஓகேவா? அடுத்தது அப்ரகதா. அப்ரகதனா வனம் அல்லது காட்டு நிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்தது வந்து வஸ்தி. வஸ்தி அப்படின்னா குடியிருப்பதற்கு உகந்த நிலங்கள், மக்கள் வந்து வசிக்கக்கூடிய பகுதியா இருக்கக்கூடிய நிலங்களை வஸ்தி அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தியிருந்தாங்க. அடுத்தது கபத சரகா அப்படின்னா மேய்ச்சல் நிலங்கள். இந்த ஆடு மாடுகளை வந்து மேய்றதுக்காக சில நிலங்களை ஒதுக்கி இருப்பாங்க இல்லையா, அத கபத சரகான்னு சொல்லுவாங்க. இப்படி குப்தர்கள் அவங்களுடைய நிலங்களை 5 வகையா வகைப்படுத்தியிருந்தாங்க. க்ஷேத்ரா, கிலா, அப்ரகதா, பஸ்தி, கபத சரகா அப்படின்னு சொல்லி. ஓகே. சோ அடுத்தது பாருங்க, இப்ப நிலத்துல இருந்துதான் வருவாய்ன்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகேவா? அப்ப என்ன பண்ணிருப்பாங்க, நிலத்தை வந்து குத்தகைக்கு விட்டு ஏதாவது வருமானம் வந்து ஈட்டியிருப்பாங்க இல்லையா? சோ இந்த நில குத்தகை விடுறாங்க இல்லையா, இதுல வந்து அவங்க வந்து நிறைய கேட்டகரிஸ். ஓகேவா? சோ நில குத்தகையிலே 4 வகை வந்து இருக்கு. ஓகேவா? சோ நிவி தர்மா, நிவி தர்ம அக்ஷயாயனா, அப்ரத தர்மா, அடுத்து வந்து பூமி சித்ராயனா. நிலத்தை வந்து குத்தகைக்கு விடக்கூடிய பல முறைகள். ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்றோம், என்னோட நிலத்தை நான் உங்களுக்கு 2 வருஷத்துக்கு குத்தகை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பாண்டு போட்டுக்கிறோமா. சோ அந்த 2 வருஷம் வரைக்கும் அந்த நிலத்துல அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், விளைச்சிக்கலாம், இல்ல அவங்க வந்து வேற ஏதாவது பண்ணிக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி இப்ப நிவி தர்மா அப்படிங்கிற பேர்ல அந்த நிலத்தை குத்தகை கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறக்கட்டளைகளுக்கு கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு அறக்கட்டளை, இந்த ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு இந்த நிலக்குத்தகை கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேரு நிவி தர்மம். ஓகேவா? அந்த இடத்துல அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், அவங்க இருக்கிற வரைக்கும் இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட், நிவி தர்ம அக்ஷயாயனா அப்படின்னா என்னன்னா நிரந்தர அறக்கட்டளை பெற்றவர், அதிலிருந்து வரும் வருவாயை பயன்படுத்தி கொள்ளலாம். சோ அப்ப நிவி தர்மாக்கும் நிவி தர்ம அக்ஷயாயனாக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, நிவி தர்மனா ஒரு அறக்கட்டளைக்கு நம்ம அந்த இடத்த கொடுக்குறோம், அந்த அறக்கட்டளையை சேர்ந்தவங்க அந்த இடத்துல இருந்துக்கலாம், அதை உபயோகப்படுத்திக்கலாம், அவ்வளவுதான். அதுவே நிவி தர்ம அக்ஷயாயனா அந்த இடத்துல அவங்க தங்கிக்கலாம், மேற்கொண்டு அந்த இடத்துல ஏதாவது வருமானம் வர்றதுக்கான வழி பண்ணி அந்த வருவாயையும் அவங்களே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அப்ரத தர்மா அப்படின்னா என்ன அப்படின்னா வருவாயை பயன்படுத்தலாம், ஆனால் அதை பிறருக்கு தானம் செய்ய முடியாது, நிர்வாக உரிமையும் இல்லை. நீங்க அங்கே இருந்துக்கலாம், அங்க இருந்து வர்ற வருவாயை பயன்படுத்திக்கலாம், அத வருவாயை வந்து பிறருக்கு கொடுக்கவும் முடியாது, அந்த நிலத்துல நீங்க உரிமை கொண்டாடவும் முடியாது. இப்படிப்பட்ட நிலக்குத்தகை முறையை வந்து அப்ரத தர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியா வந்து பூமி சித்ராயனா அப்படின்னா இது என்ன மாதிரி குத்தகை அப்படின்னா இந்த தரிசு நிலம், ஒன்னத்துக்குமே ஆகாத தரிசு நிலத்தை வந்து முதல்ல எப்படியாவது கஷ்டப்பட்டு உழுது அதை வந்து ஒரு விவசாய நிலமா மாத்துறாங்க இல்லையா, அவங்களுக்காகவே இந்த நிலக்குத்தகை முறை வந்து இருந்தது. ஓகே, அவங்களுக்கு வந்து நிலத்துல நீங்க வந்து எந்த விதமான ஒரு வரியோ இதுவோ எதுவுமே கட்ட வேணாம், உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் நீங்களே இந்த நிலத்தை வந்து குத்தகையில வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க.
ஸோ இதுதான் வந்து பூமி சித்ராயனா அப்படிங்கிற குத்தகை. ஓகே. அடுத்து இப்ப நிலங்களை வந்து கொடையா கொடுத்திருப்பாங்க இல்லையா? சோ அரசர் என்ன பண்ணுவாரு, அவருக்கு பிடித்த நபர்களுக்கு வந்து நிலங்களை வந்து ஃப்ரீயா கொடுப்பாரு. சோ அந்த மாதிரி நிலக்குடைகளா வழங்கப்பட்டது இல்லையா? அந்த மாதிரி இடங்கள் என்ன? ஃபர்ஸ்ட் அக்ரஹார மானியம். ஓகேவா? அக்ரஹார மானியம்னா என்னன்னா, பிராமணர்களுக்கு அரசர் வந்து அவங்களுக்கு யாகம் அதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா பிராமணர்கள், அதுக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு நிலத்தை வந்து ஃப்ரீயா கொடுக்குறது. ஓகேவா? பிராமணர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த ஃப்ரீ லேண்டை வந்து அக்ரஹார மானியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது தேவ கிரகார மானியம். பேர்லயே இருக்கு பாருங்க, தேவன் அப்படின்னா கோவிலுக்கு. ஓகேவா? கோவில் மராமத்து பணி, அதுக்கப்புறம் இந்த கோவில் சார்ந்த வேலைகள்ல ஈடுபடக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வேலைகளை பாராட்டி அவங்களுக்கு நிலத்தை வந்து மானியமா கொடுக்கறது. இந்த கோவில் சார்ந்த வேலை செய்யறவங்களுக்கு இதத்தான் வந்து தேவ கிரகார மானியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சமய சார்பற்ற மானியம் அப்படின்னா என்ன? குப்தர்களுக்கு கீழே இருந்த நிலப்பிரபுக்களுக்கு தரப்பட்ட மானியம். சோ குப்தர்களுக்கு கீழே நிறைய நிலங்களை சொந்தமா வச்சிருக்கக்கூடிய நிலப்பிரபுக்கள் இருந்திருப்பாங்க. அவங்க நிறைய ஒரு வருவாய், ஒரு டாக்ஸ் வந்து கட்டியிருப்பாங்க இல்லையா அரசருக்கு. சோ அதனால அவங்களுக்கு தரப்பட்ட மானியமான நிலம் தான் சமய சார்பற்ற மானியம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நிலப்பிரபுக்களுக்கு தரப்பட்ட மானியம். ஓகே. அடுத்து குப்தர்கள் அவங்களுடைய நிலத்துல இருந்து என்னென்ன மாதிரியான வரிகளை வந்து வசூல் பண்ணாங்க? நிறைய வரி வந்து வசூல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அதான அரசாங்கத்துக்கு வருவாயே, அதுல இருந்து தானே வரும். சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் அவங்க வசூல் பண்ண வரியோட பேர் வந்து பாகா. பாகா அப்படின்னா என்னன்னா, உங்க நிலத்துல என்ன விளைஞ்சாலும் சரி, அதுல 1/6 நீங்க அரசாங்கத்துக்கு கொடுத்துரும். இந்த வரிக்கு பேர் தான் பாகா. அதாவது விளைச்சல்ல அரசருக்கு 1/6 கொடுக்கும். அடுத்தது போகா வரி. போகா அப்படின்னா என்னன்னா, அரசருக்கு கிராமங்கள்ல அப்பப்ப விளையக்கூடிய பழங்கள், விறகுகள், பூக்கள் இதெல்லாத்தையும் கிராம மக்கள் கொண்டு போய் கொடுக்கணும். இதுக்கு பேரு போகா வரி அப்படின்னு சொல்லி. இந்த முப்போகம் விளையுது அப்படின்னு சொல்லுவோம்ல, போகம். அப்ப அந்த நேரத்துக்கு என்ன விளையுதோ அதை எடுத்துட்டு போய் கொடுக்கணும். ஓகேவா? சோ அடுத்தது கரா. கரா அப்படின்னா என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில கிராமத்தினர் மேல விதிக்கக்கூடிய ஒரு வரி. ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை, 6 மாசத்துக்கு ஒரு தடவைன்னு அந்த கிராமத்தை பராமரிக்கிறதுக்காகவோ இதுக்காகவோ ஒரு வரி விதிப்பாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் கராவு. ஓகேவா? அடுத்தது பலி. பலி அப்படிங்கிறது என்னன்னா, ஆரம்ப காலகட்டத்துல மக்களா விருப்பப்பட்டு அரசருக்கு அவங்களுக்கு பிடிச்சதை வரியா கொடுத்துட்டு இருந்தாங்க. சோ பின்னாடி வந்து என்ன பண்ணிட்டாங்க, இதை கட்டாயமா கொடுத்தே ஆகணும்னு மாத்திட்டாங்க. சோ அதுதான் இந்த பலி வரி. ஓகேவா? இது ஒரு ஒடுக்குமுறை வரி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஊதியங்க. ஊதியம்னா என்னது? சம்பளம் இல்லையா? சோ அரசாங்கத்தினா அதுல நிறைய காவலாளிகள்லாம் வேலை பார்ப்பாங்க இல்லையா, அந்த காவலாளிகளுக்கு வந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்காக இது பண்றதுக்காக எல்லாம் மக்கள் கிட்ட இருந்து ஒரு வரியை வந்து வசூல் பண்ணுவாங்க. சோ இதத்தான் ஊதியங்கா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? காவல் நிலையங்களில் பராமரிப்பதற்காக விதிக்கப்பட்ட காவல் வரி. ஓகேவா? அந்த காவலாளிகளுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு, அந்த காவல் நிலையங்களை வந்து பராமரிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் வசூலிக்கப்பட்ட ஒரு வரி வந்து ஊதியங்கா. இது ஒரு நீர் வரியா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? ஒரு நீர் வரியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அடுத்தது உபரிகரா. உபரிகரா அப்படின்னா இது ஒரு கூடுதல் வரி. எதுக்காக வசூலிக்கப்படுதுன்னு யாருக்குமே தெரியல. பட் இப்படி ஒரு வரி வந்து வசூலிச்சிருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் தெரியும். அடுத்தது ஹிரண்யா. ஹிரண்யானா அந்த காலகட்டத்துல தங்கம்னு அர்த்தம். ஓகேவா? சோ தங்க நாணயங்கள் மீது விதிக்கப்படும் வரி வந்து ஹிரண்யா வரி. ஒருத்தருக்கு கிட்ட இவ்வளவு தங்கம் இருக்கும் அப்படின்னா அந்த தங்கத்தை அவங்க வச்சுக்கிறதுக்காகவே அவங்க என்ன பண்ணணும், வரி கட்டணும். அதுக்கு பேர் தான் ஹிரண்யா வரி. அடுத்தது வாத பூதா அப்படின்னா என்னன்னா, இந்த ஆவி, அந்த பில்லி சூனியெல்லாம் இந்த மாதிரிலாம் இப்ப சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் அந்த காலத்துல நம்புவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த காற்று ஆவிகளுக்கு செய்ய வேண்டிய சடங்கு, இதுக்கெல்லாம் விதிக்கக்கூடிய வரி வந்து வாத பூதா. இப்ப நான் வந்து ஏதாவது ஒரு சடங்கு செய்யணும் என் வீட்டுல நினைக்கிறேன்னா, அதுக்கு நான் வந்து இந்த வரியை கட்டணும், வாத பூதான்ற வரி. அடுத்தது ஹலிவஹரா அப்படின்னா என்னன்னா, இந்த விவசாயம் பண்றவங்க எல்லாருமே கலப்பை வச்சிருப்பாங்க இல்லையா, சொந்தமா கலப்பை வச்சிருக்க எல்லாருமே கலப்பைக்கான வரி வந்து கட்டணும். அந்த கலப்பை வரியோட பேர் தான் ஹலிவஹரா அப்படிங்கிறது. அடுத்தது சுல்கா. சுல்கா அப்படின்னா என்னன்னா, இப்ப நிறைய வியாபாரம் பண்ற வணிகர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, வேற வேற ஊர்கள்ல இருந்து பொருட்களை வந்து கப்பல்ல ஏத்திட்டு அவங்க ஊருக்கு கொண்டு வந்து வியாபாரம் பண்ணுவாங்க. அப்படி அவங்க துறைமுகத்துக்கு வந்துட்டு ஊருக்குள்ள அந்த பொருட்களை எடுத்துட்டு வரணும்னா அதற்கான ஒரு வரியை வந்து கட்டணும். கிட்டத்தட்ட வந்து இந்த டோல் டாக்ஸ் கட்டுறோம்ல, நம்ம சுங்க வரி கட்டுவோம்ல, அந்த மாதிரி. அதுக்கு பேரு சுல்கா வரி. ஓகேவா? அடுத்தது கிளிப்தா உபகிளிப்தா வரிகள். நிலத்தின் மீது அவ்வப்போது விதிக்கப்படக்கூடிய விற்பனை வரி. அதாவது நிலப்பதிவு, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம் இல்லையா, ஒரு நிலத்தை வந்து நான் இவங்களுக்கு எழுதி கொடுக்குறேன்,
அப்படின்ற மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதைத்தான் வந்து கிளிப்தா அல்லது உபகிளிப்தான்னு சொல்லுவாங்க. நிலப்பதிவின் போது விதிக்கப்படும் விற்பனை வரி. ஸோ இத்தனை வகையான வரிகளை வந்து யார் வசூல் பண்ணியிருக்கா? குப்த அரசர்கள் வந்து வசூல் பண்ணியிருக்கா. ஓகே. நெக்ஸ்ட், வணிகமும் வர்த்தகமும். ஸோ குப்தர்க ஆட்சி காலத்துல வந்து வணிகம் பண்றவங்கள ரெண்டு வகையா பிரிச்சிருந்தாங்க. ஸோ ஒரு குரூப்போட பேர் வந்து சிரோஸ்தி, இன்னொரு குரூப்போட பேர் வந்து சர்த்தவாகா. ஸோ அப்படி என்ன ரெண்டு கேட்டகரி ஆஃப் வணிகர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு சிரோஸ்தி அப்படிங்கிற வணிகர்கள் வந்து அந்த ஊருக்குள்ள நிரந்தரமா ஒரு கடையை போட்டு அவங்க வியாபாரம் பார்த்துட்டு இருப்பாங்க. அங்க இருந்து வேற எங்கேயுமே போக மாட்டாங்க. நிலையா ஒரே இடத்துல இருந்து வணிகம் பண்ணக்கூடியவங்கள சிரோஸ்தின்னு சொல்லுவாங்க. அதுவே ஒரு வண்டியை எடுத்துக்கிட்டு அவங்களோட பொருட்கள் எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் வணிகம் பண்ணுவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி வியாபாரிகளை வந்து சர்த்தபாகா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ரெண்டு வகையான வணிகர்களுமே புத்தர்களுடைய காலத்துல வந்து இருந்தாங்க. ஓகேவா? ஸோ முக்கியமான வணிக பொருட்கள் எது வந்து அதிகமா விற்கப்பட்டுச்சு இல்ல எது அதிகமா வாங்கப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிளகு, தங்கம், செம்பு, இரும்பு, குதிரைகள், யானைகள் இதெல்லாமா தான் முக்கியமான வணிக பொருட்களா வந்து இருந்துச்சு. ஓகேவா? சோ வியாபாரிகள் அங்க அதிகமா இருந்தாங்கன்றனால இந்த வட்டிக்கு கடன் கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து குப்தர்கள் ஆட்சி காலத்துல ரொம்பவே இருந்தது. ஓகேவா? சோ வணிகம் அதிகம்ன்றனால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் வியாபாரம் பண்ணணும்னா ரோடு எல்லாம் நல்லா இருக்கணும் இல்லையா? சோ அதனால நிறைய சாலைகளை வந்து குப்தர்கள் வந்து அமைச்சிருந்தாங்க. பாடலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா இந்த மாதிரி முக்கிய நகரங்களை கனெக்ட் பண்ணக்கூடிய ரோட்ஸ் வந்து அதிகமா போட்டிருந்தாங்க. ஓகே. அடுத்தது பாருங்க, உலோகவியல். அதாவது மெட்டலர்ஜி. ஒரு மெட்டலை எப்படி ஹேண்டில் பண்ணுன்ற டெக்னாலஜி குப்தர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது. ஓகேவா? சோ பாருங்க, குப்தர்கள் காலத்தில் சுரங்க தொழிலும் உலோக தொழிலும் செழிப்பாக இருந்தது. இப்ப உலோகங்களை அவங்க நல்லா கையாண்டாங்கன்றதுக்கு ஒரு எவிடன்ஸா நம்ம சொல்லணும் இல்லையா? அதுக்குதான் இந்த மெகுருலி இரும்பு தூண் கல்வெட்டை சொல்றாங்க. இரும்ப கொஞ்ச நேரம் காத்துல வச்சாலே என்ன ஆயிரும்? துரு பிடிச்சு போயிரும். இந்த இரும்பு தூண் கல்வெட்டுல இன்ன வரைக்கும் ஒரு துரு கூட இல்லை. இரும்பு தூண் இது, பட் துருவே வரல. அப்ப அந்த இரும்பை ஏதோ ஒண்ணு வச்சு ட்ரீட் பண்ணி அதை துருப்பிடிக்காம இப்ப வரைக்கும் வச்சிருக்காங்க இல்லையா? சோ அப்ப அவங்களுக்கு என்ன பண்ண தெரியுது? மெட்டலை நல்லா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கு. பாருங்க, உலோக தொழில் வளர்ச்சி பெற்றிருந்தது என்பதற்கு எடுத்துக்காட்டு சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட மெஹருலி இரும்பு தூண் ஆகும். ஓகேவா? சோ இந்த இரும்பு தூண் இப்ப வரைக்கும் என்ன பண்ணல? துருப்பிடிக்கவே இல்லை. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த எழுத்துக்கள் வந்து உங்களால பார்க்க முடியும், அந்த பொறிப்புகள். நெக்ஸ்ட், சமூகம். ஸோ குப்தர்கள் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்த வேத காலத்துல சொல்லப்பட்ட நிறைய விஷயங்களை அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. ஓகேவா? வேத காலகட்டத்துல இந்த 4 வர்ணாசிரம முறைகள் வந்து இருந்திருக்கும். ஓகேவா? சோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்கள், அப்புறம் சத்திரியர்கள், ஓகேவா, வைஷ்யர்கள், சூத்திரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வர்ணாசிரம முறையில கேஸ்ட் வைஸா வந்து பிரிஞ்சிருப்பாங்க இல்லையா? சோ பிராமணர்கள்ன்றது உங்களுக்கு தெரியும். அடுத்தது வந்து நம்மளுடைய சத்திரியர்கள்ன்றனா மன்னர்கள், சாதாரண பொதுமக்கள், வியாபாரிகள், இவங்களெல்லாம் வைஷ்யர்கள் சொல்லுவாங்க. இவங்க எல்லாருக்கும் பணியாட்களா இருக்கக்கூடியவங்கள கடைசியா சூத்திரர்கள் அப்படிங்கிற கேட்டகரி. இந்த 4 வர்ணாசிரம முறையை வந்து புத்தர்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து தனிமையா இருக்கக்கூடாது. பெண்கள் வந்து ஒண்ணு தந்தை அல்லது கணவர் அல்லது மூத்த மகன் யாருடைய ஒரு பாதுகாப்புலையாவது தான் இருந்து ஆகும். ஓகேவா? அதே மாதிரி பலதார மணம் அப்படிங்கிறது புத்தர்கள்ல ரொம்ப காமனா இருந்தது. அதாவது ஒருத்தர் வந்து பல பெண்களை வந்து திருமணம் பண்ணிக்கிறது. ஓகேவா? சோ அந்த மாதிரியான இது வந்து நடைமுறையில இருந்தது. ஓகேவா? நெக்ஸ்ட், இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா குபேரனாகா, துருப சுவாமினி அப்படின்ற ரெண்டு பெண் அரசிகள் வந்து இரண்டாம் சந்திரகுப்தருக்கு வந்து இருந்திருக்காங்க. ஓகேவா? ரெண்டு மனைவிகள், குபேரனாக அண்டு துருப சுவாமினி. இத பத்தி கல்வெட்டுல வந்து குறிப்பிருக்கு. அடுத்து, உடன்கட்டை ஏறும் முறை குப்தர்கள் காலத்தில் பின்பற்றப்பட்டது. சதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கணவர் இறந்துட்டா மனைவியும் போய் நெருப்புல குதிச்சிடணும். சோ இந்த சதி அப்படிங்கிற ஒரு முறைய குப்தர்கள் வந்து ரொம்ப தீவிரமா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் எதுல சொல்லப்பட்டது? இந்த வேத காலத்துல சொல்லப்பட்டது. நெக்ஸ்ட், அடிமை முறை. சோ அடிமைகள் அப்படிங்கிறவங்களை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனமா இருந்ததா அப்படின்ற மாதிரிலாம் எந்த எவிடன்ஸ் இல்லை. ஆனா குப்தர்கள் காலத்துல நிறைய அடிமைகள் வந்து இருந்ததுக்கான எவிடன்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா இப்ப வட்டிக்கு கடன் கொடுக்கறது ரொம்ப இருந்ததுன்னு சொன்னோம். அப்ப கடனை திரும்ப கட்ட முடியலன்னா அவங்களை என்ன பண்ணிடுவாங்க? அடிமைகளா வேலை பார்க்க வச்சிருவாங்க. நெக்ஸ்ட், மதம். சோ குப்தர்கள் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி மதத்தை பின்பற்றினாங்க, எந்த தெய்வத்தை வழிபட்டாங்க? சோ மதமும் வேத சடங்குகளும் புத்துயிர் பெற்று மீண்டும் நடைமுறைக்கு வந்தன. சோ குப்தர்கள் ஆட்சிக்கு வந்தது போது தான் இந்த வேத காலகட்டத்துல சொல்லப்பட்ட நிறைய சடங்கு சம்பிரதாயங்களா மறுபடியும் என்ன பண்ணுச்சு? உள்ள வந்துச்சு. ஓகேவா?
சோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. சமுத்திரகுப்தர் இருக்கார் இல்லையா? சோ சமுத்திரகுப்தரும் முதலாம் குமாரகுப்தரும் அஸ்வமேத யாகம், ஓகேவா, நடத்தினர். அஸ்வமேத யாகம்னா என்னன்னா, நான் வந்து இப்ப மன்னரா இருக்கேன். சோ என்னுடைய மன்னர் அப்படிங்கிற அந்த பவர் வந்து எனக்கு எப்பவுமே நிலைச்சிருக்கணும். நான் ரொம்ப இதுக்கப்புறமும் நிறைய வெற்றிகள் அடையணுன்றதுக்காக குதிரையை வந்து பலி கொடுக்கறது கடவுளுக்கு. இந்த யாகத்துடைய பேர் வந்து அஸ்வமேத யாகம். சோ அஸ்வான்னா குதிரைன்னு அர்த்தம். ஓகேவா? சோ இந்த அஸ்வமேத யாகத்தை குப்த அரசர்களான சமுத்திரகுப்தரும் முதலாம் குமாரகுப்தரும் பண்ணியிருக்காங்க. அடுத்து, குப்தர்கள் காலத்துலதான் உருவ வழிபாடு தொடங்கியது. அதாவது சிலை வச்சு, ஓகேவா, கோவில்ல சிலை வச்சு வழிபடுறதுன்றது குப்தர்கள் காலத்துலதான் ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ அதாவது சைவம் வைணவம்னு ரெண்டு கேட்டகரியா, சிவனை கும்பிடுறவங்க ஒரு கேட்டகரியாவும் விஷ்ணுவை கும்பிடுறவங்க ஒரு கேட்டகரியாவும் பிரிஞ்சு சண்டை போட்டு இந்த விஷயங்கள்லாம் நடந்தது குப்தர்கள் காலகட்டத்துலதான். ஓகேவா? சோ புத்த மதமுமே அங்கங்க சைட்ல வளர்ந்துட்டு தான் இருந்தது. என்னதான் ஹினாயனம் மகாயனம்னு புத்த மதத்தை ஃபாலோ பண்றவங்களும் ரெண்டு கேட்டகரியா உடஞ்சிருந்தாலும் அதுவும் தொடர்ச்சியா அங்கங்க வளர்ந்துட்டு தான் இருந்தது. அடுத்து, கலையும் கட்டடக்கலையும். ஸோ குப்தர்களுடைய டைம் லைன்ல கட்டப்பட்ட ஏதாவது கோயில்கள், அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ பாருங்க, கட்டுமான கோவில்களை முதன் முதலில் கட்டியவர்கள் குப்தர்களே. ஒரு கோயில் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கட்டுமானத்துல, இப்ப நம்ம கோவிலுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்றோம் பாத்தீங்களா? கோயில் அப்படின்னாலே நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி கட்டுமான கோயில்களை முதல்ல கட்டினதே யாரு? குப்தர்கள் தான். ஓகேவா? சோ அடுத்து, மிகவும் குறிப்பிடத்தக்க பாறை குடைவரை குகைகள் அஜந்தா, எல்லோரா மகாராஷ்டிரா, அடுத்து பாக் மத்திய பிரதேசம், அடுத்தது உதயகிரி ஒடிசா ஆகிய இடங்களில் காணப்படுது. இவங்களால அமைக்கப்பட்ட பாறை குடைவரை கோயில்கள். பாறையை குடைஞ்சு குடைஞ்சு என்ன பண்றது, கோயில் மாதிரி உருவாக்குறது. அந்த பாறை குடைவரை கோயில்கள் இவங்களால உருவாக்கப்பட்டது வந்து அஜந்தா எல்லோரா மகாராஷ்டிரால, அடுத்து மத்திய பிரதேசத்துல பாக் அப்படிங்கிற இடம், அடுத்து உதயகிரியில இருக்கக்கூடியது. ஓகேவா? இதெல்லாம் இவங்களால உருவாக்கப்பட்டது. ஓகேவா? சோ இவங்க கட்டின எல்லா கோவிலுமே திராவிட பாணி கூறுகளை வந்து ஒத்திருக்கின்றது. ஓகேவா? சோ அடுத்து, குப்தர்களின் உலோக சிற்பத்திற்கு இரு சிறந்த எடுத்துக்காட்டுகள் உள்ளன. சோ குப்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா உலோகங்களை பயன்படுத்தி, உலோகம்னா என்னது, மெட்டல். சோ மெட்டல்ல வந்து சிலை வடிச்சிருக்காங்க. சோ மெட்டல்ல வந்து சிற்பம் வடிக்கிறதுல இந்த குப்தர்கள் எவ்வளவு சிறந்தவங்கன்னு நமக்கு எடுத்து காட்டக்கூடியதுக்கு ரெண்டு எவிடன்ஸ் சொல்றாங்க. ஒண்ணு, நாலந்தாவுல இருக்கக்கூடிய 18 அடி உயரம் உள்ள புத்தர்னுடைய செப்பு சிலை. சோ செப்புனால செய்யப்பட்ட 18 அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு புத்தர் சிலை நாலந்தால இருக்கு, குப்தர்களால உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி சுல்தான்கஞ்ச் எனும் இடத்தில் உள்ள 7.5 அடி உயரம் உள்ள புத்தர்னுடைய உலோக சிற்பம். இதெல்லாம் இவங்களுக்கு வந்து உலோக சிற்பம் படிக்கிறதுங்களே இவங்க எவ்வளவு கை தேர்ந்தவங்க அப்படிங்கறத காட்டு. ஓகேவா? அடுத்து, குப்தர்களின் ஓவிய கலைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளாக திகழ்பவை அஜந்தா குகை ஓவியங்களும் குவாலியாபாக் குகையில் காணப்படும் ஓவியங்களும் ஆகும். ஓவியங்களை மட்டும் இவங்க வந்து விட்டு வச்சிருவாங்களா? சோ அதுலயும் வந்து கை தேர்ந்து இருந்திருக்காங்க. சோ அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த அஜந்தா குகை ஓவியங்களும் குவாலியார்பாக் குகை ஓவியங்களும். ஓகே. சோ அடுத்து பாருங்க, லிட்ரேச்சர். இவங்களுடைய குப்தர்களுடைய ஆட்சி காலகட்டத்துல எந்தெந்த மாதிரியான அறிஞர்கள் என்னென்ன மாதிரியான புத்தகங்களை வந்து எழுதினாங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, குப்தர்கள் உடைய ஆட்சி பகுதியில வாழ்ந்த மக்கள், பொதுமக்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க அதிகமா பேசுறதுக்கு பயன்படுத்தின மொழி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பிராகிருதம் தான். ஓகேவா? குப்தர்கள் காலத்துல வாழ்ந்த மக்கள் பேசுவதற்கு அதிகமா பயன்படுத்த மொழி வந்து பிராகிருதம். ஆனா குப்தர்களுக்கு இந்த வேதங்கள் மேல இருந்த தீராத ஈடுபாடுனால சமஸ்கிருதத்தை அவங்களுடைய அபிஷியல் லாங்குவேஜா வச்சிருந்தாங்க. அலுவலக ஒரு மொழியா வந்து எதை வச்சிருந்தாங்க, சமஸ்கிருதத்தை வந்து ஆக்கிட்டாங்க. ஓகேவா? சோ அப்ப பாருங்க, பாணினி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அஷ்டதியாயி அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினார். அடுத்தது பதஞ்சலி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து மகாபாஷ்யம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினார். அடுத்து சந்திரகோமியா அப்படிங்கிறவர் சந்திர வியாகரணம் அப்படிங்கிற புக்கை வந்து எழுதினார். அடுத்து காளிதாசர் வந்து பாத்தீங்கன்னா சகுந்தலம், மாளவிகாணி மித்திரம், விக்ரம ஊர்வசியம், மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிது சம்ஹாரம், இந்த மாதிரி பல புத்தகங்களை வந்து எழுதினாங்க. இதெல்லாம் குப்தர்களுடைய காலகட்டத்துல எழுதப்பட்ட புத்தகங்கள். ஓகே. நெக்ஸ்ட், அதே மாதிரி குப்தர்களுடைய ஆட்சி காலகட்டத்துல நிறைய தலை சிறந்த அறிஞர்கள், வேற வேற ஃபீல்டுல எக்ஸ்பர்ட்டா இருந்தவங்க எல்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா? சோ அவங்க எல்லாம் யாருன்னு கொடுத்திருக்காங்க. ஆரியபட்டா, ஓகேவா, இவர் வந்து ஒரு வானவியல் ஆராய்ச்சியாளர். இவர் வந்து சூரிய சித்தாந்தம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து எழுதியிருப்பார். ஓகேவா? சூரிய சித்தாந்தம். அடுத்தது,
வராகமிகிரா, பிரம்மகுப்தா, இவங்க ரெண்டு பேரும் கணிதவியலாளர்கள், மேத்ஸ்ல வந்து ரொம்ப அறிவான ஆட்கள். ஓகேவா? வராகமிகிராவும் பிரம்மகுப்தாவும். அடுத்தது தன்வந்திரி அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. இவர் புகழ்பெற்ற ஆயுர்வேத மருத்துவரா இருந்தார். அடுத்து சாரகா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். ஓகேவா? சாரகா, இவர் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ அறிவியல் அறிஞர். நிறைய இந்த புது புது மருந்தெல்லாம் கண்டுபிடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி மருத்துவ அறிவியல் அறிஞரா இருந்தாரு இந்த சாரகா அப்படிங்கிறவர். அதே மாதிரி அந்த காலகட்டத்திலேயே அறுவை சிகிச்சை நிபுணரா இருந்தவர் சுஷ்ருதா அப்படிங்கிறவர். ஓகேவா? சுஷ்ருதா அப்படின்ற ஒருத்தர் இருந்தாரு. இவர் வந்து அந்த காலத்திலே சர்ஜரி அறுவை சிகிச்சை நிபுணரா வந்து இருந்தார். இவங்களாம் அந்தந்த ஃபீல்ட்ல எக்ஸ்பர்ட்டா இருந்தாங்க. ஓகேவா? ஸோ குப்தர்கள் காலகட்டத்துல தான் இந்த டெசிமல்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி புள்ளி வச்சு நம்ம எழுதக்கூடிய இந்த டெசிமல் சிஸ்டம், அதுக்கப்புறம் இந்த ஜீரோ, இதெல்லாமே புழக்கத்துக்கு அதிகமா வந்தது. ஓகே. அடுத்தது சம் இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் ஃபேக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ பாக்ஸ் ஃபேக்ட்ஸ்ல வந்து புக்ல வந்து நமக்கு செவன்த் ஸ்டாண்டர்ட்ல குப்தர்கள் டாபிக்லயும் சில பாக்ஸ் ஃபேக்ட் இருக்கும். 11th ஸ்டாண்டர்ட்ல வந்து குப்தர்கள் டாபிக்லயும் பாக்ஸ் ஃபேக்ட் இருக்கும். அது எல்லாத்தையும் சேர்த்து நான் உங்களுக்கு இங்க கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்க, லிச்சாவி பழமையான கனசங்கங்களில் ஒன்றாகும். அதனுடைய ஆட்சி பகுதி கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் இடைப்பட்டதாக இருந்தது. நம்ம முன்னாடி கிளாஸ் ஸ்டார்டிங்ல பார்த்திருந்தோம். முதலாம் சந்திரகுப்தரனுடைய மனைவி குமாரதேவி லிச்சாவி அரச வம்சத்தை சேர்ந்தவங்க. ஓகேவா? அந்த காலகட்டத்துல ரெண்டு வகையான அரசாங்கங்கள் இருந்தது. ஒண்ணு வந்து முடியாட்சின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து கனசங்க ஆட்சின்னு சொல்லுவாங்க. கனசங்கம். ஓகேவா? சோ இப்ப இருக்கு இல்லையா, இப்ப கூட இங்கிலாந்துல வந்து பாத்தீங்கன்னா மன்னர் ஆட்சி பண்றாங்க இல்லையா? ஓகேவா? நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அட்மினிஸ்ட்ரேஷனா நம்ம வந்து பிரிஞ்சுட்டோம். ஓகேவா? ஆனா அவங்க இன்னும் சில பேர் வந்து இன்னுமே மன்னர் தான் ரூல் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி. முடியாட்சி அப்படின்னா மன்னர் ஆட்சின்னு அர்த்தம். சோ மன்னர் ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கு அப்புறம் அவருடைய பையன், அவருடைய பையன், அவருடைய பையன், இப்படியே போயிட்டு இருக்கும். இதுதான் முடியாட்சின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கனசங்க ஆட்சி. கனசங்கம்னா என்னன்னா, ஒரு ஊருக்குள்ள அல்லது ஒரு ஸ்டேட்ல வந்து வசதியா இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு குழுவா ஃபார்ம் ஆயிடுவாங்க. ஓகேவா? சோ அந்த குழு வந்து அந்த இடத்த வந்து ஆட்சி பண்ணுவாங்க. ஓகேவா? சோ ஸ்டேட்டஸ்ல கொஞ்சம் ஹையரா இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து ஒரு குழுவா ஃபார்ம் பண்ணி அந்த குழு தான் அந்த நகரத்தினுடைய முக்கிய முடிவுகள் எல்லாத்தையும் எடுப்பாங்க. இப்படி ஒரு குழு வந்து ஆட்சி பண்றாங்க இல்லையா, இத வந்து கனசங்கம் சொல்லுவாங்க. இப்படி ஒரு கனசங்கமா இருந்ததுதான் லிச்சாவி அப்படிங்கிற அந்த குடும்பம். ஓகேவா? சோ இந்த லிச்சாவி அப்படின்ற பழமையான கனசங்கம், அதனுடைய ஆட்சி பகுதி. ஓகேவா? இந்த லிச்சாவி வந்து எங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, கங்கை நதிக்கும் நேபாள் நாட்டிற்கும் இடைப்பட்ட இந்த பகுதியை தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்றோம். ஓகே. நெக்ஸ்ட், பிரசஸ்தி அல்லது மெய்கீர்த்தி அப்படின்னா என்ன? பிரசஸ்தி என்பது ஒரு சமஸ்கிருத சொல். அதனுடைய பொருள் வந்து ஒருவரை பாராட்டி புகழ்வது. சோ பிரசஸ்தி அல்லது மெய்கீர்த்தினா ஒருத்தரை பாராட்டி புகழ்ந்து எழுதக்கூடியதோ சொல்லக்கூடியதோன்னு அர்த்தம். அடுத்து, சமுத்திரகுப்தர் ஒரு விஷ்ணு பக்தர். ஓகேவா? சமுத்திரகுப்தர் யாருடைய தீவிர பக்தர்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு பக்தர். ஓகேவா? அடுத்து, சமுத்திரகுப்தர் தங்க நாணயங்களை வெளியிட்டார். சமுத்திரகுப்தர் நிறைய கோல்டு காயின்ஸை ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. அதுல ஒரு கோல்டு காயின்ல அவர் வந்து வீணை உட்கார்ந்துட்டு வீணை வாசிச்சுட்டு இருக்க மாதிரியான ஒரு உருவம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் அவருக்கு மியூசிக்ல பயங்கர இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ அதனால அவர் எல்லாரும் என்னன்னு அழைப்பாங்க, கவிராஜா அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அது மட்டும் இல்ல, இந்தியாவினுடைய நெப்போலியன் அப்படின்னு கூட நம்மளுடைய சமுத்திரகுப்தரை வந்து அழைப்பாங்க. அடுத்து, இலங்கையைச் சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் என்னும் புத்த அரசன் சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர். இதையும் நம்ம சொல்லிடணும். சமுத்திரகுப்தர் வந்து இந்தியாவில் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் போது இலங்கையில வந்து ஸ்ரீ மேகவர்மன் அப்படிங்கிற ஒரு மன்னர் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. இவர் பயங்கரமான ஒரு ஒரு புத்த மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒருத்தர். ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய gift, ஓகேவா, எக்கச்சக்கமான பரிசுகளை வந்து நம்மளுடைய சமுத்திரகுப்தருக்கு அனுப்பி, கயால வந்து நான் வந்து ஒரு புத்த மடம் கட்டணும், அதுக்கு உங்க பெர்மிஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரெண்டு பேருக்குள்ள கான்வர்சேஷன். நெக்ஸ்ட், இரண்டாம் சந்திரகுப்தனுடைய பட்டப்பெயர்கள் இருக்கிறதுலே எந்த மன்னருக்கு பட்டப்பெயர்கள் ரொம்ப அதிகம்னு பாத்தீங்கன்னா இந்த இரண்டாம் சந்திரகுப்தருக்கு தான். விக்ரமாதித்யர்னு அழைப்பாங்க. அது மட்டும் இல்ல, நரேந்திர சந்திரர், சிம்ம சந்திரர், நரேந்திர சிங்கர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ, இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பட்டப்பெயர்கள் இரண்டாம் சந்திரகுப்தருக்கு வந்து இருக்கு.
ஓகே. அடுத்து, குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் சமுத்திரகுப்தர் ஆவார். ஸோ குப்தர்களுக்கு ஒரு நாணயம்னா இப்படிதான் இருக்கணும் பார்க்க, ஓகேவா, இப்படி ரவுண்ட் ஷேப்ல இந்த மாதிரி உருவெல்லாம் பொறிச்சு அப்படின்னு அதுக்கு ஒரு டிசைனிங்கா ஒரு நாணய அமைப்பு முறை அப்படிங்கிறத யார் அறிமுகப்படுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் தான். ஓகேவா. ஸோ குப்தர்களுடைய தங்க காசு இருக்கு இல்லையா, பொற்காசு, அதை வந்து தினரா அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட், இரண்டாம் சந்திரகுப்தரின் ஆட்சி காலத்தில் சீனாவைச் சேர்ந்த புத்த துறவியான ஃபாகியான் இந்தியாவுக்கு வந்தார். இதுவும் நம்ம பார்த்திருந்தோம். ஸோ சீன பயணியான ஃபாகியான் இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் போது தான் இந்தியாவுக்கு வந்திருப்பார். ஸோ அவர் என்ன நோட் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குப்தர்கள் ஆட்சி பண்ணக்கூடிய இடங்கள் எல்லாம் செல்வ செழிப்பா வந்து இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் நோட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. பாடலிபுத்திரம், மதுரா போன்ற இடங்கள்லாம் செல்வ செழிப்பா இருந்ததாகவும், ஆனா இந்த புத்த மடாலயங்கள்லாம் கொஞ்சம் பராமரிப்பு இல்லாம இருந்தது அப்படின்ற மாதிரியும் அவருடைய பயணக்குறிப்புல அவர் எழுதி வச்சிருப்பாரு. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா குப்தர்களை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன். ஓகேவா. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது 7th ஸ்டாண்டர்ட் புக்லயும் இருக்கும், 11th ஸ்டாண்டர்ட் புக்லயும் இருக்கும். புக்ல தேவையில்லாத நிறைய லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. நமக்கு கொஷினா கேட்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நம்ம இதுல எடுத்து எதெல்லாம் கொஷினா வரலாம் எக்ஸாம்லன்ற மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ புக்ஸ்ல நீங்க கம்ப்ளீட்டா ரீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட்லயும் 11th ஸ்டாண்டர்ட்லயும் இதுக்கான டாபிக்ஸ் வந்து இருக்கும். நீங்க போயிட்டு என்ன பண்ணிக்கோங்க, ஒன் டைம் புக்கை வந்து ரீட் பண்ணுங்க. புக்குக்கு பின்னாடி வந்து புக் பேக் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. அதையும் போயிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணி பாருங்க, ஆன்சர் வந்து பண்ணி பாருங்க. ஓகேவா. ஸோ இந்த கிளாஸ் நீங்க ஃபுல்லா கவனிச்சிருக்கீங்க அப்படின்னா இப்ப சில கொஷின்ஸ் வந்து நான் கேட்கறேன், அதுக்கு நீங்க உங்களுடைய ஆன்சர்ஸை வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகேவா. ஸோ உங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ அதை நீங்க போட்டா போதும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குப்த அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. குப்த அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. குப்த அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? குட், ஸ்ரீகுப்தர். ஓகேவா. குப்த அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர் தான். ஓகேவா. இந்தியாவின் நெப்போலியன் என்று வரலாற்று ஆசிரியர்களால் புகழப்படக்கூடிய குப்த அரசர் யார்? இந்தியாவின் நெப்போலியன் என்று வரலாற்று ஆசிரியர்களால் புகழப்படக்கூடிய குப்த அரசர் வந்து யார்? ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சமுத்திரகுப்தர். ஓகேவா. சோ இந்தியாவினுடைய நெப்போலியன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் வந்து சமுத்திரகுப்தர். ஓகேவா. பிதாரி தூண் கல்வெட்டு எந்த குப்த அரசரோடு தொடர்புடையது? பிதாரி தூண் கல்வெட்டு எந்த குப்த அரசரோடு தொடர்புடையது? பிதாரி தூண் கல்வெட்டு. சோ அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தர். ஓகேவா. அதே மாதிரி மெஹருலி இரும்பு தூண் கல்வெட்டு வந்து நம்மளுடைய இரண்டாம் சந்திரகுப்தர். அதே மாதிரி பிதாரி தூண் கல்வெட்டு எந்த குப்த அரசரோட தொடர்புடையது? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தர். ஓகேவா. ஸ்கந்தகுப்தர் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. ஸ்கந்தகுப்தரோட தொடர்புடையது. ஓகேவா. ஸோ அதே மாதிரி இந்த புக்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஓகேவா. மகாபாஷ்யம் அப்படிங்கிற நூலை வந்து யார் எழுதுனாங்க? அதே மாதிரி அஸ்தத்யாயி அப்படிங்கிற நூல் வந்து யாரால் எழுதப்பட்டது? ஓகேவா. இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து கேட்கலாம். ஸோ அதே மாதிரி விக்ரமாதித்யனுடைய அவையில இருந்த புகழ்பெற்ற கட்டடக்கலை நிபுணர்னுடைய பெயர் வந்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து டேப்லர் காலம் மாதிரி கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ குப்தர்களுடைய காலத்துல தங்கங்கள் மேல விதிக்கப்பட்ட வரிக்கு வந்து பெயர் என்ன? ஓகேவா. ஸோ அந்த மாதிரி வந்து கேட்கலாம். ஸோ இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு வரியோட பேரை கொடுத்துட்டு இது எது ஊதியங்கா அப்படிங்கிறது எதற்கான வரி? ஓகேவா. ஊதியங்கா அப்படிங்கிறது எதற்காக வசூலிக்கப்பட்ட ஒரு வரி அப்படிங்கிற மாதிரி கேட்கு. ஓகேவா. ஓகேப்பா. நான் இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன். ஸோ இதே இது வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃப் காப்பியா உங்களோட குரூப்ல வந்து நான் போட்டு விடுறேன். ஓகே. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இன்னையோட செஷன் வந்து இவ்வளோதான். ஸோ அடுத்தபடியா ஹிஸ்ட்ரியில வேற ஒரு டாபிக்கோட நம்ம மீட் பண்ணோம். ஓகே. ஸோ தேங்க்யூப்பா. தேங்க்யூ எவ்ரி ஒன். Send a map. You dare to dream
we care to accomplish.